कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे कृष्ण कृष्ण हरे हरे रामानुजदया पात्रम् ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यं वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதா ஸ்ரேயசக காருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேர்ஹி சித்தௌஷதம் கோராகௌக தவாக்னி சஞ்சய கணக சம்சார மேகாநிலக சாட்சாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு கெடுமிடராயவெல்லாம் கேசவாயன்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககின்றார் விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுரநகரம் புகுதும் இன்றே இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குருந்து சேர் செருந்தி புன்னை மன்றளர்பொழில் அனந்தபுரநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே சர்வத்திர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் பத்மநாபா नीलातुंगस्तनगिरीतटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुति सतशिरसिद्धबद्ध्या भयन्ति स्वोच्चिष्टायां सजिनिगलितं याभलात्कृत्य भुङ्क्ते
கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் வம்பு. ஸ்ரீஹப்பதியான பகவான் தன்னுடைய தாசர்களை சௌக்கியமாகவே வச்சிருக்கான். லோகத்திலே பல சந்தர்ப்பங்களில் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான சம்பவங்கள் நடக்கிறது. எல்லாருமே அந்த சம்பவங்கள்ல அப்படியே மாட்டின்று முழிக்கிறோம். சில பேரால தாங்க முடியறதில்லை, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு வெறுத்து போயிடுறார்கள். ஆனா பாகவதர்களுக்கு பகவத் தாசர்களுக்கு பகவான் கூட நின்று மனோபலத்தையும் தைரியத்தையும் தேக பலத்தையும் அக்கிரமத்தை எதிர்த்து நிற்கிற ஒரு மனோபாவத்தையும் தான். அது ஒரு பெரிய பாக்கியம். ஆச்சரியமா உத்திராடம் திருநாள் மார்த்தாண்டவர்ம மகாராஜா இன்னைக்கு பத்மநாபனுடைய திருவடி அடைஞ்சுட்டார். ஆனா நிறைய போராட்டம் இருந்தது அவருடைய வாழ்க்கையில். பெருசா மத்தெல்லாம் விட்டுடுவோம். இப்ப இந்த கேஸு கோர்ட்டு பத்மநாபர் விஷயங்கள் இந்த சொத்து விஷயங்கள் பெரிய போராட்டம். இத்தனை போராட்டத்துக்கு நடுவிலையும் டெய்லி வந்து பத்மநாபரை சேவிச்சுட்டு இருந்தார். அது ஒரு உத்தமமான ஒரு பலம். அது ஆச்சரியம். நான் கடைசியா பார்த்தேன் அவர் போன தடவை அந்த பொழுதுதான் மகாராஜாவை நான் கோவிலில் பார்த்தேன். அப்ப கூட அழகா முடியலை, 2 பேர் இப்படி பிடிச்சு நடந்து வரார். பச்சைக்கல் மண்டபத்தில் ஏற பலம் எல்லாம் இல்லை, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிறது, வார்த்தை கூட பேச முடியல. ஆனாலும் அந்த வயசுக்கு பத்மநாபரை தரிசிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கு பாருங்க. அதுதான் வேணும். அந்த ஓரறிவு நன்னா இருந்தது அவர்கிட்ட. எனக்கு பலம் பத்மநாபன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விசேஷம். என்ன பண்ணும், இந்த வயசுலலாம் இவ்வளோ கோர்ட்டு கேஸெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒன்றும் வேண்டாம், என்னை விட்டுடுங்க, நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு தான் சொல்ல தோணும். அதில் பத்மநாபருடைய கோவிலில் ஒருபடி மண்ணு கூட எடுக்க விடமாட்டேன். ரொம்ப வைராக்கியம். பெருசாக சரீரத்தில் பலம் இல்லை, பெரிய சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. நம்மெல்லாம் பத்மநாபர்கள்னு சொல்லுவோம், பத்மநாபனுடைய பக்தர்கள்னு சொல்லுவோம். கோவிலில் ஒரு பிரச்சனை, நான் கைகோத்து நின்றுடுவோன்னு நினைக்கிறேளா? பேப்பரை படிக்கிறதோட சரி, இன்னைக்கு கோவிலில் போராட்டமா அப்படின்னு இந்த இந்து ஐக்கிய வேதி எல்லாம் பெரிய மீட்டிங் எல்லாம் போட்டான். எத்தனை பேர் வந்து நின்றுன்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்த வரைக்கும் ஒரு முகத்தை கூட காணல. இந்து ஐக்கிய வேதி மீட்டிங்கெல்லாம் பத்மநாபருக்காக தான் அவன் மீட்டிங் போட்டான். கிழக்கினோட வாசல்ல தான் மீட்டிங் போட்டான். நான் போயிருந்தேன். பார்த்தா கோவிலுக்கு வர ஒரு முகத்தை கூட நான் அங்கே பார்க்கவே இல்லை. கேட்டால் நாங்கள்லாம் பத்மநாபனே கத்தின்னு கிடக்கிறோன்றோம். பத்மநாபனுடைய விஷயத்துக்காக தான் மீட்டிங் போட்டான். நான் அரசியல் பேசலை. இல்லை, பத்மநாபன்ற ஒரு விஷயம் வந்தால் எவ்வளவு தூரம் நம்மெல்லாம் நிற்போம்னு தெரியல. இப்படி சப்போர்ட்டே இல்லாத ஒரு மக்கள் கூட்டம். யூனியன் கேட்கவே வேண்டாம் கேரளாவில். இதுக்கு நடுவில் சொத்து தகராறு, அவ ராஜவம்சத்துடைய விஷயங்கள், இத்தனைக்கு நடுவில் பத்மநாபனுடைய ஒரு பிடி மண்ணு கூட எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லணும்னா என்ன தைரியத்தில் சொன்னார் அப்படின்னா பத்மநாபன்ற ஒரு தைரியத்திலே சொன்னார். அந்த ஒரு தைரியம்தான் கடைசி வரைக்கும் அவருக்கு. சரீரமர்த்தனப்படுத்தின சமயத்தில் கூட எப்பொழுதுமே தர்மம் சரியா இல்லை, ஜனங்கள் மாறணும் எப்பயும் சொல்லுவார். நிறைய தடவை பார்த்துருக்கேன், பட்டத்தில் போய் பார்த்துருக்கேன். பட்டம் பேலஸ் அரண்மனையில் கொட்டாரத்தில் பார்க்கும்பொழுது நிறைய சொல்லுவார். எப்பொழுதும் சொல்லிட்டு இருப்பார். எங்கேந்திர அவ்வளவு தைரியம் அப்படின்னா பகவான்ற ஒரு தைரியம். லட்சதீபத்துக்காக உசிரை பிடிச்சி வச்சுட்டு இருந்தார். ஆனாலும் பத்மநாபன் என் கூட இருந்து பாருடான்னு அழிச்சுட்டு போயிட்டார். நீ இந்த ஜனங்களோட போராடி போராடி கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டாம், வா இன்னும் படுத்துவா, நீ வந்துடு சமத்தா, நீ என் மடியில் உட்காந்துட்டு பாரு அப்படின்னு அழிச்சுட்டு போயிட்டார். இங்கே இருந்தேன்னா இன்னும் படுத்துவா, என்னெல்லாமோ சொல்லுவா, புதுசு புதுசாக எதான கலப்புவா. லட்சதீப மகோத்சவத்தை விட லட்சதீபத்துக்கு என்னெல்லாம் யார் யார் என்னெல்லாம் வம்பு பண்ணான்னு தானே யோசனை பண்ணிட்டு இருக்கான் லோகத்தில்.
அதனால பத்மநாபன் பார்த்தான், கரெக்டாக மார்கழி முதல் அன்னைக்கு அழிச்சுட்டு போயிட்டான். இதெல்லாம் பாக்கியது. நான் மாசானாம் மார்கசீர்ஷோகம், நான் தான் மார்கழியா இருக்கேன் வாடா குழந்தை அப்படின்னு உத்தராடத்தினால் மாசாண்டவரன் மகாராஜாவே சுவாமி அழிச்சுட்டு போயிட்டான். எல்லாரையும் எப்படியே பிடிச்சு வைக்கணும்னு பார்த்தா, அவரே பிடிச்சிருக்கணும்னு பார்த்தா, பத்மநாபர் வேண்டாம் வேண்டாம் வா போலாம் அப்படின்னு அழிச்சுட்டு போயிட்டார். அத்தனை ஆச்சரியம். அந்த அறிவு வேணும். பத்மநாபன் அப்படின்ற ஒரு அறிவு வேணும், என் சுவாமின்ற ஒரு அறிவு வேணும். பகவானிடத்திலே அத்தனை ஒரு பலமான ஒரு புத்தி வேணும். ஆண்டாள் அதைத்தான் திருப்பாவையிலே சொல்றான். அவ்வளவு அழகா சொல்றா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுவினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ ரம்பாவாய். மார்கழி மாசம் நல்ல மாசம், அழகா எல்லாரும் போய் கண்ணனோட கூடியிருந்து குளிரலாம் வாங்கோ. பகவானிடத்துல ஆனந்தமா நம்பிக்கை வச்சு விட்டோம் அப்படின்னா அவன் எல்லாமே நமக்கு பண்ணி தருவான். நாராயணனே நமக்கே பறை தருவான், நமக்கு வேண்டியதெல்லாம் சுவாமி பண்ணி கொடுப்பான் அப்படின்ற ஓரறிவை சொல்றான். அடுத்த பாசுரத்திலே சொல்றா, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமனடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோ ரம்பாவாய். பகவானுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணணும் அப்படின்ற அறிவை 2வது பாசுரத்திலே சொல்றான். 3வது பாசுரத்திலே சொல்றா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைவற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரம்பாவாய். பகவானுடைய நாமத்தை பாடினோம் அப்படின்னா மழை நன்னா பெய்யும், சாப்பாடெல்லாம் நன்னா கிடைக்கும், எல்லா செல்வங்களும் நீங்காம நிறையும். அதனாலே நாம ஜபம்தான் நம்முடையதான தரித்திரத்தை நாசம் செய்யும்படியான ஒரே வழி அப்படின்ற அந்த நாம சங்கீர்த்தனத்தினால்தானே சுதாமா குச்சேலருக்கு அவ்வளவு தனம் கிடைச்சது. அவரிடத்துல வேற ஒன்றும் தபஸ் இல்லையே, நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற ஒரு தபஸினாலே ஜெயிச்சவர் குச்சேலர். அதனால வாயினால் பாடணும் அப்படின்னு சொல்லி 3வது பாசுரத்திலே நாம சங்கீர்த்தனத்தை விடாம ஜபிங்கோ, நிச்சயமா ஜென்மாவுக்கு வேண்டியதான நீங்காத செல்வம். சரீரத்துக்கு கிடைக்கிறது, சரீரத்துக்கு சம்பாதிக்கிறதெல்லாம் நீங்கிற செல்வம். வீடு கட்டுறோம், ஒரு வண்டி வாங்குறோம், ஒரு நல்ல பெட்டு வாங்குறோம், சோஃபா வாங்குறோம், நல்ல ட்ரெஸ்ஸு வாங்குறோம், நிச்சயமா நீங்கும். ஏன்னா இதுவே நீங்க போறது, இதுவே பர்மனெண்ட் இல்லை. அப்போ இதுக்கு வாங்குற வஸ்துக்களும் பர்மனெண்ட் இல்லை. அதனால ஆண்டவர் அழகா சொன்னா நீங்காத செல்வம். ஒன்று ஆத்மாவுக்கு என்ன வேணுமோ அது எல்லாம் நீங்காம உனக்கு கிடைக்கும். பெரிய கஷ்டத்துல கூட பகவான் இருக்கான், ஒரு சமாதானம் கிடைக்கும். அக்கிரமத்துக்கு போராடுற சமயத்துல தானாகவே தைரியம் கிடைக்குமா, இந்திரியங்களை நிகிரகம் பண்றதுக்கான வைராக்கியம் கிடைக்கும். அதனால ஆண்டாள் சொல்றா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நீங்காத செல்வம் நிறைந்து. சத்சங்கம்ன்றது நீங்காத செல்வம், சத்குருநாதன் நீங்காத செல்வம், பகவன் நாம சங்கீர்த்தனம் நீங்காத செல்வம், ஒவ்வொரு நாளும் பகவான் இருக்கான்ற நம்பிக்கை நீங்காத செல்வம், ஆயுசு முடிகிற வரைக்கும் பத்மநாப தரிசனம் நீங்காத செல்வம். நீங்க போறோம் அப்படின்னா காதால பத்மநாபனை பார்த்துட்டே அதுவே நீங்காத செல்வம். அதானே வேணும், அதானே வேணும். உத்தராடந்திரநாள் மகாராஜா கடைசியில புலம்பும்பொழுது பத்மநாபா பத்மநாபா புலம்பின்னு இருந்தா அப்படின்னு சொல்றான். அதானே நீங்காத செல்வம். காந்திஜி போகும்பொழுது ஹே ராம் அப்படின்னு அதானே நீங்காத செல்வம். அவரை சுட்டா அதெல்லாம் விஷயம், அதெல்லாம் அரசியல் நிறைய உண்டு வச்சுக்கோங்களேன். சரீரம் போகிற மெத்தட் வேற, சரீரம் போகும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தைகள் பிராதானியம், அதுதான் தர்மம் சொல்றது. ஹே ராம்னு ஒருத்தருக்கு வருமா? சுடும்பொழுது நம்ம கொசு கடிச்சால் அப்படின்னு, அதுக்கப்புறம் நல்ல வார்த்தைகள்லாம் ஒரு கொசு கடிச்சு அதை அடிக்கிறது, அது என்னமோ உசுரை குடிக்கல, ஏதோ ஒரு அவுன்ஸ் ரத்தத்தை கூட குடிக்கல, அதோட உடம்புக்கு என்னன்னு இன்னொன்று ரத்தம், அதுக்கே
அப்புறம் நல்ல வார்த்தைகள்லாம் உண்டு இந்த கொசுவுக்கு. ஆனா தன் நெஞ்சில ஒருத்தன் சொல்ற சமயத்துல ஹே ராம் அப்படின்னு வர்றது அப்படின்னா நீங்காத செல்வம் நிறைந்து. சந்துகாராம் மனைவி திட்டிகிட்டே இருக்கா, சண்டை போட்டுட்டே இருக்கா, நாளை போல சண்டை. பக்கத்தாத்தெல்லாம் வேடிக்கை பாப்பா, இன்னைக்கு என்ன சண்டை துகாராமாத்துல சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேடிக்கை பாப்பாளாம். அப்ப கூட விட்டலா 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 பாண்டரங்கா பண்டரிநாதான், அதான் நீங்காத செல்வம். லோகமே அவரை ஏமாத்துறது, விதவிதமா ஏமாத்துறது. எல்லாம் விட்டலன் இருக்கான், விட்டலன் பார்த்துப்பான் அப்படின்னு போறா. என்ன தைரியமோ தெரிய மாட்டேங்குது. அதான் நீங்காத செல்வம் நிறைந்து. பீஷ்மர் பெருசா ஒண்ணுமே மனுஷ சரீரத்துல அனுபவிக்கிறதுக்கான சுகத்துக்கு எல்லாத்துக்கும் தகுதியுடையவர். நல்ல ஆண்மகன், நல்ல வீரன், நல்ல அழகன், நல்ல காம்பீரியமானவன். ஆனா அந்த வயசுல பட்டத்தை விட்டார், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா, அப்படியே அஸ்தினாபுரம் அஸ்தினாபுரம் அஸ்தினாபுரம், கடைசியில் அம்பு படுக்கையில விழுந்தார். இவ்வளவு கஷ்டம். சரீரத்தில் அனுபவிக்க வேண்டிய ஒரு சுகம் கூட கிஞ்சிட்டு கூட அனுபவிக்கல. ராஜாவா உட்காரல. ராஜாவா உட்கார்ந்து இருந்தாருன்னா துரியோதனெல்லாம் ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. ராஜாவா உட்காரல, ஒரு சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா. இதெல்லாம் விட ஆச்சரியம், துரியோதன பக்கத்துல நின்று யுத்தம் பண்றார். துரியோதன பக்கத்துல நின்று அதர்ம யுத்தத்துக்கு சப்போர்ட்டிவா யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். என்னடா தைரியம் அப்படின்னா, என் கிருஷ்ணனுக்கு என்ன தெரியும்ன்ற தைரியம், கிருஷ்ணனை எனக்கு புரியும்ன்ற தைரியம். அதனால என்னடா ஆச்சு, நான் அம்பு படிக்கல விழுந்தா கூட கண்ணன் பக்கத்துல வந்துட்டா விஸ்வம் விஷ்ணு வசக்காரகன்னு சகசநாமம் வந்து நீங்காத செல்வம் நிறைந்து. போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் புலம்பு ஒன்னதான் கடைசியா பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டேன். அவளை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, பார்க்க முடியல, என்னமெல்லாம் புலம்புவா. நிறைய பேர் பார்த்தா உசுறு போகிற சமயத்துல வளருவா, என்னென்னமோ வளருவா, கண்ணா பின்னான்னு வளருவா. ஆனா இவர் வளரணும் என்னடான்னா சகசநாமம்னு ஒரு வளரல், கிருஷ்ணனை பத்தி ஒரு வளரல். வேற யாரை பத்தியுமே வளரல. சாதாரணமா எல்லாருமே வளருவா, தனக்கு ரொம்ப பிடிச்சவாளை பத்தி வளருவா, அவளை பார்க்கணும்னு ஆசைப்படுவா, இந்த மாதிரிலாம் சொல்லுவா. ஆனா இவருடைய ஆயுசுல என்னடா பிடிச்சதுன்னா ஒன்னே ஒண்ணு, கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, நீங்காத செல்வம் நிறைந்து. சுவாமி நின்னுட்டார் இல்லையா, அதனால அதுதான் வேணும். பகவன் நாமத்தை பாடினோம்னா நீங்காத செல்வம் நிறைந்து. அந்த அறிவை சொல்ற, நாமத்தை நீ சொல்லு, உன் ஆத்மாவுக்கு வேண்டிய செல்வம் தானா நிறையும் அப்படின்னு. நாலாவது பாசுரத்துல சொல்றா, ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்கருத்து பாழியம் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். பகவன் நாமத்தை சொல்லிட்டோம் அப்படின்னா தேவர்கள் வரைக்கும் அத்தனை பேரும் வந்து நமக்கு சகாயம் செய்வார்கள் அப்படின்னு சொல்றார். கோகுலம் முழுக்க கிருஷ்ணநாமத்தையே பாடிட்டு இருந்தது. அதுல என்னடா பாக்கியம் அவளுக்கு கிடைச்சது அப்படின்னா, பிரம்மதேவன் இந்திரன் இவாள்லாம் கூட வந்து அவ ஏதானம் பண்ணிட்டு போயிடுறான். ஆனா அதெல்லாம் இவாளுக்கு அனுகிரகமா மாறி போயிடுது. அவ என்னமோ பண்ண போய் பிரம்மதேவர் பாட்டு குழந்தைகள் கண்ணுக்குட்டியை ஒழிச்சு வச்சுட்டான். பகவான் பார்த்தா தானே குழந்தைகளா மாறிட்டான், தானே கண்ணுக்குட்டிகளா மாறிட்டான். கடைசியில் அது கோகுலத்துக்கு பரம உபகாரம் ஆயிடுச்சு. அவ ஆத்துல ஒரு கிச்சா விளையாடிட்டு, சில ஆத்துல 5-6 கிச்சா விளையாடிட்டு இருக்கு. கண்ணுக்குட்டியா கிச்சா விளையாடுறான், குழந்தையா கிச்சா விளையாடுறான், உபகாரம். இந்திரன் கோபத்துல மழையை கொட்டினான், பரம உபகாரம் ஆயிடுது. பகவான் கோவர்தகிரியை தூக்கினுட்டான். 7 நாள் சௌக்கியமா கிருஷ்ணன் அனுபவிச்சான். வாடான். அதனாலேதான் ஆண்டாள் சொல்றான், நீ நாமஜபம் பண்ணு, அப்ப நவகிரகங்கள் கூட உனக்கு நல்லதே பண்ணு. நவகிரகங்கள் தானே கெடுதல் பண்ணுவார், பயம் இருக்கு. குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புக்கெல்லாம் பார்த்துட்டு வருஷம் இன்னைக்கு எப்படி இருக்கும், இந்த ராசிக்கு என்ன ஆகிறது, எங்க பெயர்றார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கோன்னு ஆண்டாள் சொல்றா, நீ பாட்டுக்கு கண்ணனை நினைச்சுன்று நவகிரகங்கள்லாம் ஒன்ன நினைச்சு நல்லது பண்ணிட்டு போயிடுவா அப்படின்றான். அவளும் உனக்கு சகாயமே பரம உபகாரம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா நிரூபணம் பண்றா. அத்தனை விசேஷமா, அத்தனை அற்புதமா, அத்தனை ஆச்சரியமா நிரூபணம் பண்றா. அந்த அறிவை சொல்றா, நீ பாட்டுக்கு நாமஜபம் பண்ணு, உனக்கு எந்தெந்த விதத்துல எப்படியெல்லாம் எதெல்லாம் வந்து சேரணுமோ அதெல்லாம் சுவாமி கவனிச்சுப்பார், மற்றவாள்லாம் தானாக வருவார்கள் உனக்கு அப்படின்னுட்டான். 5வது பாசுரம் சொல்றா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது
வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரம்பாவாய். நீ பகவன் நாமத்தை சொல்லு, பாபம் தானா கழியும். நீ சிரமப்பட்டு பாபத்தை அழிப்பதற்கான பிரயத்தனம் பண்ண வேண்டாம். நீ நாமஜபம் பண்ணா உன் பாவம் தானாகவே இல்லாமல் போயிடும் அப்படின்னு அந்த அறிவை சொல்ற. 6வது பாசுரத்திலேருந்து ஒரு 10 பாசுரங்கள் தோழிகளை எழுப்புறதாக சொல்றது. ஒவ்வொரு தோழியா எழுப்புறா, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணலீலையை சொல்லி எழுப்புறா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தோழியையும் விதவிதமா அனுபவிச்சு எழுப்புறா. இதெல்லாம் ஒவ்வொரு அறிவா சொல்றா. 6வது பாசுரத்திலே சொல்றா, புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ புள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் அறியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாய். அழகா பூதனாமோக்ஷ விருத்தாந்தம், சகடாசுர விருத்தாந்தத்தெல்லாம் சொல்லி அந்த பகவானை நீ உள்ளத்துக்கொள் அப்படின்றான். உள்ளத்துல வச்சுக்கோப்பா. உள்ளத்துல வச்சுட்டா இந்த மத்தமானால ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம்னால வரக்கூடிய தாபங்கள் தாபத்திரயங்கள்லாம் ஹிருதயத்துல அதிக்காம ஒரு குளுமையை கொடுக்குமா. தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமக சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்யாதிஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமக. பீஷ்மருக்கு ரொம்ப தாபமா இருந்தது. இந்த துரியோதனன் அப்படி இருக்கானே, திருதராசன் கேட்க மாட்டேங்கிறானே, இப்படி பாண்டவாளை படாத பாடு படுத்துறானே, இவ்வளவு தாபம் இருந்துதான். இத்தனை தாபத்துக்கு நடுவிலையும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஜெபிச்சுட்டு இருக்கார். இத்தனை தாபத்துக்கு நடுவிலையும் அவர் பாடுக கிருஷ்ணானுபவம் அனுபவிச்சுட்டு இருக்கார். அதனாலதான் எது வந்தாலும் மனசுக்குள்ளே இந்த தாபம் தாக்காதபடி சுவாமி கிருப பண்றார். அதனால அம்மா இந்த பூதனா மோட்சம், சகடாசுரனுக்கு கிடைச்ச மோட்சம், இதெல்லாமே நினைச்சுக்கோமா. அதை நினைச்சுட்டு அனுபவிக்க வேண்டாமா? இன்னைய பொழுது கண்ணனை அனுபவிப்பதற்காக நாம முழிச்சது எதுக்காக அப்படின்னா கிருஷ்ணானுபவம்ன்ற ஒண்ணு. அதனால அந்த பகவான் அனுபவிக்கணும். ஹிருதயத்துல அவனை வச்சுட்டு நன்னா ஹிருதயம் குளிரணும். அப்படி ஆனந்தமா இருக்கலாம் அப்படின்னு அந்த அறிவை சொல்றான். அடுத்த பாசுரத்துல சொல்றா, கீசு கீசன்று எங்கும் மானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய். கோபிகைகள்லாம் கர்மா பண்ணும் பொழுது கூட கண்ணன் அனுபவிச்சாளே. அதனால எல்லாத்துலேயும் கண்ணன் அனுபவிக்க வேண்டாமா? எழுந்துருமா, இப்படி இருக்கலாமா, எழுந்துக்கோ. கர்மாவெல்லாம் கண்ணனுக்காக பண்றது அப்படின்ற ஒரு பாவத்தை நாம் அடையணும்னு அந்த அறிவை ஆண்டாள் இதுல நமக்கு சொல்லி கொடுக்கிறார். கோபிகைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு கண்ணனை அனுபவிக்கல, எல்லாத்துலேயும் கண்ணனை அனுபவிச்சா. இதான் வித்தியாசம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு கண்ணனை அனுபவிக்கிறது நினைச்சுட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே கண்ணனை அனுபவிக்கிறது, எல்லாத்துலேயும் கண்ணனை அனுபவிக்க. கிருஷ்ணனுடைய விரகத்துல கூட கிருஷ்ணன் அனுபவிக்கணும். அதுதான் கோபிகளுடைய ஸ்பெஷாலிட்டி. அதனால யதா விரஜ கோபிகானா, கண்ணன் போயிட்டானே அப்படின்னா, கண்ணன் போயிட்டானே நான் எங்க போயிடுவான் அப்படின்னு சொல்லி பிரம்மரகீதம் முழுக்க பாருங்க புலம்பல் தான். ஆனா அனுபவிக்கிறதுனா கண்ணனைத்தான். கோபிகா இதை முழுக்க பாருங்க புலம்பல் தான். ஆனா அனுபவிக்கிறது என்னமோ கண்ணனைத்தான். அதனால எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலையும் கண்ணனை அனுபவிச்சுடு அப்படின்ற அதுதான் சிரேஷ்டம், அதுதான் வசத்தி, அதுதான் அத்புதம். சந்துகாராமுடைய மனைவி ஜீஜாய் அவதான் சண்டை போடுவார். இவரும் நன்னா சண்டை போடுவார். கூட கூட கண்ணனுக்காக சண்டை போடுறேன்னுடுவார், கண்ணன் அனுபவிக்கிறேன் அப்படின்னுடுவார், வாக்குவாதம் பண்ணுவார். எதுக்குடா அப்படின்னா கண்ணனுக்காக அப்படின்னுடுவார். அந்த மாதிரி ஆண்டாள் சொல்றா, எல்லா கர்மாவும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருத்தே ஸ்வபாவத். பிரகிருதி ஸ்வபாவம். நம்ம சும்மா இருந்தாலும் பிரகிருதி நமக்கு ஒரு ஸ்வபாவத்தை கொடுத்துடுறது. நம்ம தேனேன்னு பண்ணிட்டு தான் 4 பேர் சண்டைக்கு வந்தா
அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்வபாவம் மாறுறது இல்லையா? அதுதான் சொல்ல பிரகிருத்தே ஸ்வபாவாத் கரோமி யத்ய சகலம் பரஸ்மை நாராயணாய இதி சமர்ப்பயாமி. அதனால என்ன கர்மா உண்டோ அந்த கர்மாவை கண்ணனுக்காக பண்ணணும், கண்ணனுக்காக கர்மா பண்றதுக்காக முழிச்சுக்கும். அதனாலதான் கோபிகள் ராசக்கிட சமயத்துல கர்மாவெல்லாம் விட்டுட்டு போகும் பொழுது அவளுடைய கர்மாவை கண்ணன் தான் கோபிகைகளா வந்து பண்ணான். சில கோபிகள் குழந்தைக்கு பால் கொடுக்காம ஓடி போயிட்டார். கண்ணன் அந்த கோபியா வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டான். சில கோபிகள் ஆத்துக்காருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அதை விட்டுட்டு ஓடி போயிட்டார். கண்ணன் அந்த கோபியா வந்து கைங்கரியம் பண்ணிட்டான். ஒருத்தி அழகா மாமனார் மாமியார் கவனிக்காம ஓடிட்டார். கண்ணனே அந்த கோபிகையா வந்து மாமனார் மாமியாருக்கு கைங்கரியத்தை பண்ணா. எப்படி பாண்டரங்கன் சக்குபாயா வந்து லீல பண்ணா இல்லையா? அவாத்துல எச்சையில எடுக்கிறது, பழைய துணியை துவைக்கிறது, வீட்டை பெருக்கிறதுன்னு இந்த கர்மாவை எல்லாம் பாண்டுரங்கன் சக்குபாய்க்காக செஞ்சா போல கோபிகைகளுக்காக கண்ணன் இத்தனையும் பண்ணான். நம்ம கர்மா பண்ணிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், கண்ணனுக்காக பண்ணிட்டு இருந்தோம்னா என்னைக்காவது அசந்தர்ப்பமா நம்ம கர்மா பண்ணலைன்னா கூட நமக்காக கண்ணன் அதை ஃபில்அப் பண்ணிடுவான். அதான் ரகசியம். அதனால நீ கர்மாவை விட வேண்டாம், நீ கர்மாவை பண்ணிட்டே வா, கண்ணனுக்காக பண்ணிட்டு வா. அப்ப வேற வழி இல்லாம கண்ணன் நம்ம விட்ட கர்மாவை அவன் பண்ணுவான். இந்த குழந்தைகள் ஏதான காரியம் பண்றேன்னு ஆரம்பிக்கும். சின்ன குழந்தைகள் அது இன்ட்ரெஸ்ட் இருக்க வரைக்கும் பண்ண பாதியில விட்டுடும். அப்புறம் அம்மா அப்பா உட்காந்து முடிச்சுட்டு இருப்பான். அதுக்கு தான் ஆரம்பத்தையே நான் சொன்னேன், நீ பண்ணாதேன்னு கேட்டியா அப்படின்னு. நம்மளா பண்ணா 5 நிமிஷம் வேலை, அது பாதி விட்டுட்டு போனா 50 நிமிஷம் வேலை. ஆனாலும் அதுக்கு என்ன தெரியும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதனுடைய வேலையை இழுத்து போட்டு நம்ம ரிப்பேர் பண்ற மாதிரி கண்ணனுக்காக கர்மா பண்ணிட்டோம்னா, ஒருவேளை அந்த கர்மாவை நம்ம பைத்தியகார்த்தனமா முட்டாள் மாதிரி பண்ணா கூட அந்த கர்மாவை பகவான் தான் ஏத்துன்னு ரிப்பேர் பண்ணிடுறான். நமக்கு ரிப்பேர் பண்றதுக்கு தான் ஒரு ஆள் வேணும். ஆனா நம்ம எல்லாமே ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கும். அதை சரி பண்றதுக்கு ஒரு ஆள் வேணுமோன்னு. பெரிய அர்ஜுனன் ஆஹா ஓஹோ உத்தமன் மாதிரி பேசினான். கண்ணன் தான் போராடினான். கர்ணன் மேல அம்பு போடுறா, கிருஷ்ணா இது யுத்த தர்மம் இல்லையாட போடா, அவன்கிட்ட போய் தர்மத்தை எதிர்பார்க்கிற போடுறா, தொடையில் அடின்றான். பீமனை பார்த்து கிருஷ்ணா அடிக்கலாமா, நான் சொல்றேன் அட்ரா. எல்லாரும் கேட்பா துரியோதன தொடையில் அடிச்சது நியாயமான்னா. கண்ணன் கேட்டான் அவன் பண்ணதெல்லாம் மட்டும் நியாயமா? அவன் எப்படி இல்லாம அநியாயம் பண்ணானே அந்த அநியாயம் எல்லாம் சேர்ந்து இப்ப தொடையில உட்காந்துருக்கு. அதான் அடிக்க சொன்னேனுப்பா. அதான் கண்ணனுடைய நியாயம். கண்ணனுடைய நியாயம் எப்படின்னா லோகத்துக்கு அநியாயம். எல்லா விதமான தர்மத்தையும் மீறின ஒரு தர்மம் கிருஷ்ண தர்மம். அதனாலதான் கண்ணன் சொன்னா சர்வ தர்மான் பரித்யஜ்ய, எல்லா தர்மத்தையும் விட்டுடும். என்னடா பண்ணா மாமேகம் சரணம் பிரஜ, நீ சரண் அடைஞ்சுடு. எந்த அதர்மத்தை பண்ணி உன் தர்மத்தை நிலைநிறுத்தணும் எனக்கு தெரியும். தர்மத்தை பண்ணி தர்மத்தை நிலைநிறுத்துறதுன்னு ஒன்று உண்டு, அது ராம விஷயம். தர்மத்தினால் தர்மத்தை ஸ்தாபிதம் பண்றது ராம தர்மம். அதர்மத்தினால் தர்மத்தை ஜெயிக்க வைக்கிறது கிருஷ்ண தர்மம். அதனாலதான் நிறைய பேருக்கு பயம். ஆனா நமக்கு அப்படி ஒரு களவாணி தான் வேணும், ஒரு கள்ளன் தான் வேணும். அதுவும் கலியுகத்துல அதர்மத்தை கொண்டுதான் தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ண முடியும். தர்மத்தை கொண்டு தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ண முடியும்னு நினைக்கிறா, அப்படி பண்றவாள்லாம் பைத்தியக்காரலா ஆயிடுறா. அதர்மத்தினாலே தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணும். சர்தார் வல்லபாய் பட்டேல் மாதிரி அன்னைக்கு மட்டும் அவர் யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கல அப்படின்னா இன்னைக்கு பாரதம் சேர்ந்து இருந்திருக்கா. அது பெரிய ஒரு அதர்மம் தான். அவெல்லாம் போய் யுத்தம் பண்ணி ஜெயிக்கலாம். நிறைய சமஸ்தானங்கள் சேரமாட்டேன்னு சொல்லிடுத்து. சர்தார் வல்லபாய் பட்டேல் தைரியமா நின்னாரோ ஜெயிச்சு காட்டினார். இன்னைக்கு சோம்நாத் கோவில் ஜோரா இருக்குன்னா அங்க இருந்ததை இடிச்சு தள்ளிட்டு அன்னைக்கு கட்டினார் பாருங்க. இன்னைக்கு சோம்நாத் ஜம்முன்னு இருக்கு. அன்னைக்கே அந்த மாதிரி ராமஜன்ம பூமியில கட்டி இருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு பய பேசியிருக்க மாட்டான். அன்னைக்கு அதை விட்டுட்டோம். அவர் பண்ண விடாம கையை கட்டி போட்டுட்டா. சர்தார் பட்டேல் மட்டும் கொஞ்ச நாள் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு எல்லா பக்கமும் நிச்சயமா நம்முடைய கோவில்கள் மட்டும்தான் இருந்திருக்கும். சிலதெல்லாம் அப்படித்தான். இதெல்லாம் கலியுக தர்மம். கர்ணன் அதனாலதான் அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியம். கர்ணன் சொல்றான், எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்கிறதோ அப்ப நான் வருவேன். என்னடா அதுக்கு மேல ஒரு அதர்மத்தை நான் பண்ணி தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ண. இந்த காலத்து அரசியல்வாதிகளை போய் நம்ம தர்மத்தை பேச முடியும் நினைக்கிறேளா? 2G 3Gக்கெல்லாம் தர்மப்படி நடக்க முடியும் நினைக்கலாம். இவாளை விட ஒரு கள்ளன் வந்து இவாளை ஏமாத்தினால் ஒழிய இவாளை ஜெயிக்க முடியாது. அதுதான் தர்மம், அதுதான் நியாயம். அதனால நம்ம பாட்டுக்கு தர்மத்தை கர்மா பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு கால் நம்முடைய தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் ஒரு இடைஞ்சல் வந்துடுத்துனா கிருஷ்ணன் ஒரு அதர்மம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணி ஜெயிச்சு காட்டுவார். மகாபாரத யுத்தத்துல பண்ணா மாதிரியான
அவ்வளவு விதமான தந்திரங்களும் இதுவரைக்கும் எந்த யுத்தத்திலையும் யாரும் பண்ணதே கிடையாது. கண்ணன் பண்ணா போலே ஒரு தந்திரத்தை இனிமேல் யாராலையும் பண்ண முடியாது. அத்தனை தந்திரம் பண்ணி என்னடான்னா என் பாண்டவர்களை ஜெயிக்க வைப்பேன். அதானே தர்மம். அதனாலே ஆண்டாள் சொல்றா, உன் கர்மாவை பண்ணு, கண்ணனுக்காக பண்ணு அப்படின்னு அந்த அறிவை சொல்றா. அடுத்த பாசுரத்திலே சொல்றா, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திரார் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். ஆச்சரியமா ஆண்டாள் சொல்றா. ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ரொம்ப அழகா விதவிதமா வியாக்கியானம் பண்ணணும். திருப்பாவை பாசுரங்கள் முழுக்க முழுக்க கிருஷ்ணலீலாவை தான் சொல்லிட்டு இருக்கா திருப்பாவை முழுக்கவே. ஆனா எல்லாரும் கேட்டிருப்பேன், நிறைய பேருக்கு விஷயம் தெரிஞ்சதுனாலே இதுல இருக்கக்கூடிய சில சூக்ஷ்ம விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமான அறிவை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய். எரும மாடுகள்லாம் சிறுவீடு மேய கிளம்பியாச்சு. எரும மாடுகள் கூட கிளம்பிடுத்து. காத்தால இந்த டிஃபன் சாப்பிட்ற மாதிரி இந்த புல்லெல்லாம் மேய்ச்சிட்டு போகிறதான், பனிப்புல் அப்படி மேயறதான். சிறுவீடு மேய்வான் இதெல்லாம் சரியா மாட்டுக்கார பாஷை, பிராமண பாஷை இல்லை. ஆண்டாள் மாட்டுக்காரி. இந்த சாய கொண்டையெல்லாம் மாட்டுக்காரி கொண்டதான், பிராமண கொண்டை கிடையாது. இன்னி வரைக்கும் வைஷ்ணவ சம்பிரதாயம் எப்படி கல்யாணம் நடந்தா இந்த ஆண்டாள் கொண்டையை போட்டு தான் கொண்டு அலங்காரமே பண்ணுவான். எதுக்குடா நீ மாட்டுக்காரி ஆயிடு, அப்பதான் கண்ணன் அனுபவிக்க முடியும். பாப்பாத்தியா இருந்தா கண்ணன் கிடையாது, பாப்பானா இருந்தா கண்ணன் பார்க்க மாட்டான். நீ மாட்டுக்காரனா மாறணும், நீ மாட்டுக்காரியா மாறணும். அதனாலதான் அறிவொன்றும் இல்லாதன்னு டாபிக்கே கொடுக்கும். அவங்க எல்லா அறிவையும் கொண்டு போடுங்கோ, எல்லா அறிவையும் கொண்டு அடமானம் வைங்கோ, பத்மநாபன் திருவடியில கொண்டு வித்துடுங்கோ, அப்பொழுதுதான் பத்மநாபன் கிடைப்பான். அதனால ஆண்டாள் அவ்வளவு அழகா மாட்டுக்காரி பாஷையில சொல்றா, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். அழகா உன்னை அழிச்சு போகிறதுக்காக வந்திருக்கோண்டி, கண்ணன் அனுபவிக்கிறதுக்காக எல்லாரும் கிளம்பின்னு இருக்கா. இந்த கூட்டத்தோட நாமும் போனா சுலபமா கண்ணனை அடைஞ்சிடலாம். ஒரு சத்சங்கம் வேணும்னு சொல்றான் ஆண்டாள். நீ தனியா ஒரு பக்தி பண்றேன், நான் யார்கிட்டையும் பழக மாட்டேன், நான் தனியா இருந்து பக்தி பண்றேன் அப்படின்னா சமயத்தை ஜடபரதர் மாதிரி ஏமாந்து போயிடுவோம். ஜடபரதர் கூட யாரோ ஒரு சத்சங்க ஆள் இருந்தா வச்சுக்கோங்களேன், என்னத்துக்கு பரதா மான் கிட்ட போய் மாட்டின்னு முழிக்கிறாய், வேண்டாம் வா ஹரித்தியானம் பண்ணுன்னு சொல்லியிருப்பா. இனிது இனிது ஏகாந்தம் இனிது. சில சந்தர்ப்பத்தில் மட்டும்தான். பக்தி விஷயத்துல ஒரு சத்சங்க கோஷ்டி ரொம்ப அவசியம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா அவளை பார்த்து பார்த்தே, ஓ இப்படியும் பக்தி பண்ணணும் போல இருக்கே, நான் நிறைய நாமஜபம் பண்றது இல்லை போல இருக்கே, அவளுக்கு இந்த மாதிரி அனுபவம் கிடைச்சிருக்கா, ஓ எனக்கும் கிடைக்கணுமே அப்படின்னு இந்த ஒரு தாபம் விருத்தி ஆகும். கோபிகள் அவாவா தனித்தனியா போய் உட்காந்து கிருஷ்ணான்னு ஜபிக்க வேண்டியது தானே. அப்ப அவளுக்கு தெரியும் அவன் ஏமாத்திட்டு ஓடிடுவான். கூட்டமா உட்காந்தா கோபிகா கீதம் பாடினா சாட்சாத் மன்மத மன்மத தாசா மாவிரபூத் சௌரி ஸ்மயமான முகாம்புஜ பீதாம்பரதர ஸ்ரக்வி சாட்சாத் மன்மத மன்மத. எல்லாரும் கூடி ஒரு பஜனை பண்ண உடனேயே ஆனந்தமா இருக்கு. ஏகாதசி பஜனை நடக்கிறது. அந்த கூட்டத்துல வந்து உட்காந்துடும். நமக்கு தெரியாம விட்டலா 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 விட்டலான்னு வருது இல்லையா. பண்டரிபுரத்துக்கு போறோம், தானாகவே பாண்டுரங்க நாமம் வந்துடுறது இல்லையா. திருப்பதி மலை ஏறுவோம், யாருமே தனியா ஏற மாட்டான், யாராவது 2-3 பேரை கூட்டிட்டு ஏறுவா. அப்பதான் நம்மளை இழுத்துட்டு போவா, அவளை நம்ம இழுத்துட்டு போவோம். தனியா போனோம்னா பரவாயில்ல விடு, பெருமாளே கோச்சிக்காதன், பாதி வழியில வண்டிக்கிட்ட லிஃப்ட் கேட்டு போயிடுவோம். இவ்வளோ சமப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அடிப்பறிக்கிட்ட ஏதாவது வண்டி கிடச்சதுன்னு அங்கேருந்து டேக் டைவர்ஷன், இல்லாட்டி கொஞ்சம் தூரம் ஏறிட்டு மீதியை இறங்கிடுவோம். இப்படி இறங்குறத விட மேலே ஏறலாம்னு தோணாது. ஒரு சத்சங்கத்து கோஷ்டி ஒருத்தர் இருந்தான்னா நம்ம கீழே விடாதபடி, அதுதான் சத்சங்க கோஷ்டின்னு சொன்னேன். கோஷ்டினா கண்டபாணி சேர்த்துட்டு சத்சங்க கோஷ்டி பகவத் அனுபவத்திலே ஆர்த்தியுடைய ஒரு கோஷ்டியா இருக்கும். அப்பதான் ரசமா இருக்கும். அப்பதான் கீழே விழாதபடி இழுத்துண்டு போவார்களாம் நம்மை.
அது ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். பாண்டரங்க கோஷ்டி எல்லாம் பாருங்க, அவள் கூட்ட கூட்டமாக தான் வருவாள், தனியாக வரமாட்டா. அதுவும் தனியாக நம்மளாம் தனியாக ஃபேமிலியோடு போனோம்னு ஆசைப்படுவோம் கோவிலுக்கு. இந்த மகாராஷ்டிரன் மட்டும் அந்த கெட்ட பழக்கமே கிடையாது. அது கெட்ட பழக்கம். அது ஏன்னா இவாளை திருப்திப்படுத்துறதுலேயே பாண்டரங்கனை விட்டுடுவோம். அங்கே போயிட்டு மாமி வந்தாளா, தாத்தா வந்தாளா, மாமா வந்தாளா, நீ முன்னாடி நின்று இப்படி வந்துடும். சத்சங்க கோஷ்டியில் போனோம்னா அவளும் வருவா அப்படின்னு போயிடுவோம். இந்த மகாராஷ்டிரன் மட்டும் கூட்டம் கூட்டமாக போவா வண்டியில், 50 பேர் 100 பேர், நிறைய பேர் இந்த வார்க்கரியிலோட நடப்பா. வார்க்கரி சம்பிரதாயத்துக்காரர்களோட பெரிய பெரிய கோடீஸ்வரர் ஆடலாம். எதுக்குடா அப்படின்னா நம்மெல்லாம் உடம்பு சுகம் கண்டவா, தனியாக போனோம்னா சத்தியமாக நடக்க மாட்டோம்னு சொல்லி இந்த வார்க்கரி சம்பிரதாயத்துக்காரர்களோட போவா. ஒரு மாதம் 40 நாள் எப்படி நடப்பாளாம். எதுக்குடா, நான் பாண்டரங்கனை இவாளோட போனால் நன்னா பார்க்கலாம். அவளுக்கு இருக்கிற பணத்துக்கு காரை வச்சுட்டு போய் நின்றுட்டு, இல்லாட்டி பாண்டரங்க ஏதாவது விசேஷமாக ஸ்பெஷலாக ஒரு அலங்கார சேவைன்னு பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன், விவிஐபியாக பக்கத்தில் நிற்க வச்சுருவாள். ஆனால் அவளுக்கு அது சுகமாக தெரியல. பெரிய கோடீஸ்வர ஆளுக்கெல்லாம் அவள் இந்த வார்க்கை சம்பிரதாயத்தோடு நடக்கிறாள். எதுக்குடானா இந்த கோஷ்டியோட போனால் பாண்டரங்கனை சத்தியமாக அனுபவிப்போம், இல்லாட்டி அகம்பாவத்தை அனுபவிப்போம். அதனால ஆண்டாள் சொல்றார், போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திரார். எல்லாருக்குமே குதூகலம் இருக்கு, ஆனால் பிரயத்தனம் இல்லை. குதூகலம் மட்டும் போதாதே, குதூகலம் வேணும். அது பிரயத்தனமாக மாறுறதுக்கு ஒரு கோஷ்டி வேணும். அதனால தான் சங்கரர் சொன்னார், சத் சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. சத்சங்கம் இருந்தால் தான் இந்த பிரயத்தனம் வரும். அப்போதான் சரி அப்படின்னு தோணும். நிறைய பேர் சத்சங்கத்துக்கே தனியாக வரமாட்டோம், ஒரு 4-5 பேரை கூட்டுட்டு வருவார். அப்போ தான் நம்ம நமக்கு லேட்டாக எடுத்து வா 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 வான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? இல்லாட்டி 6:30 மணிக்கு கிளம்பலான்னு நினைப்போம், ஆட்டோவே கிடைக்கல, சரி ரொம்ப நேரம் என்னாச்சு அதுக்கு போகலான்னு தோணும். ஒரு 3-4 பேராக வந்துட்டோம்னா அவாவை ஒரு 3 மூலையில் நிற்போம், ஒரு ஆட்டோவை பிடிப்போம், வந்துடுவோம் இல்லையா? பைசாவுக்கு பைசா மிச்சமும் ஆச்சு. இதெல்லாம் ஒன்று இருக்கு, எல்லாம் மல்டி பர்பஸ் வேணுமே நமக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கோஷ்டி இருந்தால் அதுக்கு ஒரு பலம் கூடுறது. சத்சங்கத்துக்கு கூட எங்கேயோ ஓரத்தை உட்கார மாட்டா, தனக்கு பிடிச்சவெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு தான் உட்காந்துப்பார். அப்போ தான் ரசிக்கிறதுக்கு சௌக்கியமாக இருக்கும், அப்போ தான் ரசிக்கிறதுக்கு ஒரு சுகமாக இருக்கும். நிறைய பேர் பஜனை பண்ணும்போது ஒரு கோஷ்டியை வச்சுட்டு தான் பஜனை பண்ணணும். ஏன்னு கேட்டால் நம்ம எங்கேயாவது கொஞ்சம் பின்னா வந்தோட அவன் பின்னாடி ஏற்றி விடுறது. இப்போ திருமலை ஏறுவாள்லாம் கோஷ்டியோடு ஏறுவாள். ஏன்னு அப்போ தான் ஏற்றி விடுவாள். சபரிமலைக்கு யாராவது தனியாக போகிறாளா? அன்னை கன்னிசாமி குருசாமி எல்லா சாமியும் கூட்டிட்டு தானே போகிறாள். அப்போ தான் போக முடியும். தனியாக போனால் ஒழுங்காக வராதுன்னு போகிறா இல்லையா? அதனால ஆண்டாள் சொல்கிறா, போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவன். குதிரை வாய்க்குள்ள கையை விட்டு நாக்க பிடுங்கி அதுக்கு மோட்சம் கொடுத்துட்டான். கேசிவதம் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய சாணூரன் முஷ்டிகன் இவாள்லாம் தலைக்கு மேல சுத்தி அடிச்சு கீழே போட்டு தம்சம் பண்ணிட்டான். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவன். வேற எந்த தேவனுக்கும் இப்படி ஒரு தைரியம் இல்லையா? இந்திரன் சந்திரன்லாம் அப்படி வந்து பண்ணிடுவாளா அப்படின்னு அதெல்லாம் நம்பிக்கையே வரமாட்டான். எதுவாக நாராயணா ரக்ஷமான்னு போய் விழுந்துருவாள். இவன் தான் அவாவா தகுதிக்கு தகுந்தா போல கீழே இறங்கி சண்டை போடுவான். கொழாயடி சண்டை வரைக்கும் போடுவான். சில சமயத்தில் கொழாயடி சண்டை அதெல்லாம் நம்ம டிக்னிட்டிக்கு குறைச்சல் இல்லையா அப்படின்னு. இவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் கேசி ரேஞ்சுக்கு இறங்குறான். இது ஏறுறதில்லை, இறங்குறான். அதாவது சௌலபியம் சௌசீல்யம். 10 அடியவர்க்கெளியவன் ஆழ்வார் சொல்றார். பார்த்தா அசுராளுக்கு கூட எளியவனா இருக்கான். அவன் எவ்வளவு தரம் தாழ்ந்து போறானோ அந்த தரத்துக்கு கீழே இறங்குறான். இரண்யாட்ச சொல்றான், அட காட்டு பன்றியே வனகோச்சரகன்ற லட்சுமி வராகமூர்த்தியை பார்த்து உடனே வராகர் சொல்ல, ஆமாண்டா நான் காட்டு பண்ணிதான்டா, உன்ன மாதிரி காட்டு பயல்களை குத்தி கொலை பண்றதுக்காக வந்த பண்ணின்ற. சில சமயத்தை அவ ரேஞ்சு போய் நீ கீழே இறங்கக்கூடாச்சு, தகுதி இல்லையான்னு அவ அசுர பயல்கள் ரேஞ்சுக்கு கீழே இறங்கி சண்டை போடுறான். கேசி எல்லாம் ஒரு பார்வை பார்த்தானே ஆகுன்னா சக்கரம் தரும் தலையை வெட்ட வேண்டியது தானே. இவன் சிரமப்பட்டு விஷப்பால்லாம் குடிக்கணுமா பூதனா கிட்ட. தேனுகாசுரன் காலெல்லாம் பிடிக்கணுமா, காலை பிடிக்கணும். கண்ணுக்குட்டி காலை பிடிச்சி இப்படி சுத்துறான். கண்ணுக்குட்டி காலை இவன் பிடிக்கலாமா அப்படின்னா என் கால் கிட்ட வந்துட்டான், அதுக்காக காலை பிடிக்கிறேன். காலை பிடிச்சி காலை வாரத்துல மகா கெட்டிக்காரன் இவன் தான். பக்தர்கள் காலை பிடிச்சா தூக்கி விடுறான். அசுரா காலை வார வந்தா அவ காலை பிடிச்சி அவளை மாதிரி விட்டுடும்.
அப்பேற்பட்டவன் தேவாதி தேவன். இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் ஸ்பெஷல் கிருஷ்ணா டெக்னிக்ஸ், அவ்வளோதான். வேற எந்த அவதாரமும் பண்ண முடியாத டெக்னிக் இதெல்லாம், கிருஷ்ணா ஸ்பெஷல், அவ்வளோதான். அவாவா போடுறா இல்லையா, எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் அப்படின்னு, அந்த மாதிரி கிருஷ்ணா ஸ்பெஷல் இதெல்லாம். அதனால ஆண்டாள் சொல்றா, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை. என்னடா பண்ணணும்னா சென்று நாம் சேவித்தார். போய் நின்றுட்டோம்னா போதும். ஏ பத்மநாபா அப்படின்னா ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோ ரம்பா. ஆஹா என்ன தேடிட்டு வந்துட்டானே, ஆஹா கிருப பண்ணணுமே, என்ன கிருப பண்ணலாம், நீ கோவில் வந்துட்டானே, என்ன அவனுக்கு கொடுக்கலான்னு காத்துட்டு இருக்கா. கோவிலுக்கு வர்றது ஒரு பெரிய விஷயமா, நம்ம கஷ்டத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கிறதுனாலே போய் பத்மநாபரை தரிசிக்கணும். நமக்கு கூட ராஜா மாதிரி இன்னைக்கு கோவிலுக்கு வரலன்னா ஃபைன் போடுவோம்னு யாராவது ரூல் போட்டா வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் ஆஹான்னு சந்தோஷமா அதை ஒத்து போய் சொல்லுங்கோ. நான் கோவிலுக்கு போகிறதே பெரிய விஷயம், இல்லை ஃபைன் வேறே அவங்களுக்கு. அப்படி ஒரு பத்மநாபன் எனக்கு வேண்டாம், எனக்கு மனசுக்குள்ளே இருக்காண்டு. ஆனால் அந்த ஃபைனை கட்டிண்டும் பகவத் தரிசனம் பண்ணவா திருவிதாங்கூர் ராஜவம்சத்தார். ஃபைன் கட்டின்னு இருக்கா, கோவிலுக்கு போகாதன்னா ஃபைன் கட்டா நியாயமா? லோகத்தில் எங்கேயாவது நடக்குமா அப்படின்னா திருவனந்தபுரத்தில் நடக்கும், வேற எங்கேயும் நடக்கிறதோ இல்லையோ. அதனாலே தான் கிடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் குடிவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லா விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்று. அதெல்லாம் அனந்தபுரம் எக்ஸ்க்ளூசிவ். ராஜா வந்து சேவிக்க வரலன்னா ஃபைன், ஒற்றைக்கல் மண்டபத்தை நம்ம சேவிச்சா ஃபைன், சேவிக்கப்படாது மிரட்டுவான். எல்லா கோவிலையும் சேவிக்கலையேன்னு திட்டுவான், திருவனந்தபுரத்தை சேவிச்சா திட்டுவான். இப்படி ஒரு ஊர் உண்டா லோகத்துல? விசித்திரமான ஒரு ஊர். ஒற்றைக்கல் மண்டபத்தை சேவிச்சா குத்தம், இப்படி சேவிக்கப்படாது, எனக்கு எனக்கு தாழ 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 அப்படின்னு கத்து கத்துவான். கத்துறதுலேயே மோட்சம் அடைஞ்சிடலாம் அப்படி ஒரு கத்து கத்துவான். சேவிக்கிறது ஒரு குத்தம் திருவனந்தபுரத்தில். ஏண்டா நீ சிரமமே படாத, நான் கிருப பண்றேன்னு ஒரு சுவாமி பத்மநாப சுவாமி. நீ கஷ்டப்பட்டு எல்ஃபைலாம் வச்சுருக்க, உனக்கு முட்டி வலி இருக்கு, முதுகு வலி இருக்கு, உட்காந்தா எழுதிக்க முடியாது, படுத்த கலப்புறதுக்கு 5 பேர் வேணும், நீ சும்மா வந்து நின்னாலே போதும். அதனாலதான் அழகா ஆண்டாள் சொல்றா, சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோ ரம்பாவாய். இந்த பாசுரத்தை ஆண்டாள் சொல்றா, ஒரு சத்சங்க கோஷ்டி வேணும்டி, அப்ப அந்த கோஷ்டியோட போய் நாம சேவிச்சுட்டோம்னா ஆஹா அப்படின்னு ஒரு கிருபை பண்றானாம் சுவாமி. சத்சங்க கோஷ்டி வேணும். ஆச்சாரிய புருஷா பாகவதாளோட அப்படி திவ்ய தேச யாத்திரையெல்லாம் போய் பாருங்கோ, அப்படி ஆச்சரியமா இருக்கும், நம்பவே முடியாது. நம்ம சேவிக்கிறதும் பகவத் அனுகிரகமும் ரொம்ப அத்தியுதமா இருக்கும். நீங்க தனியா கோவில் போய் பாருங்களேன், என்னமோ லாட்ஜுக்கு போயிட்டு வரா மாதிரி, ஏதோ மியூசியத்துக்கு போயிட்டு வரா மாதிரி போயிட்டு வரும், ஒன்றும் ரசிக்க மாட்டேன். அதே பெரியவாளோட போய் பாருங்க, அவ செவுத்துலேருந்து ரசிப்பா, வாசப்படியிலேருந்து ரசிப்பா, வாச கதவு வரைக்கும் ரசிப்பா. இதெல்லாம் கூட ரசிப்பாளான்னு தோணும்படியா ஒரு ரசனை அவளுக்கு. ரசிக்கா புவிபாவுக்காக ரசிகத்துவம் வேணுமே. நம்ம எல்லாத்தையும் ட்ரை ஆக்கிட்டோம். பகவத் தரிசனம் வரைக்கும், பகவத் அனுபவம் வரைக்கும் ஒரே ட்ரையா அப்படியே போயிட்டு அப்படியே வர, கையை கூப்பணும், கணத்தை போட்டுக்கணும், சேவிக்கணும், வந்துடும். அதே பெரியவாளோட போனோம்னா அவள் கை கூப்புறதும், அவள் கண்களில் கண்ணீர் வழிகிறதும், அவள் மயிர்கால்கள் குத்தின்னு நிற்கிறதும், அவள் பகவானை பார்த்து கண்களை அகண்டு விரியறதும் பார்த்தா, ஓ இப்படியெல்லாம் கூட அனுபவிக்கலாம் போல இருக்கே அப்படின்னு தோன்றதும். அதனாலதான் எல்லா பெரியவாளும் நிறைய பாகவதாளோட போறாள், ஆச்சாரிய புருஷாளோடலாம் போகணும். நாங்கள் ஆழ்வார் தங்கர் எம்பெருமானார் ஜீயரோட ஆச்சரியமா குருக்ஷேத்திரம் போயிருந்தோம். நாங்கள் போகும்போது ராத்திரி 12 மணி ஆயிடுத்து. பான் கங்கான்னு ஒரு இடம், அங்கதான் பீஷ்ம பிதாமகர் அம்பு படுக்கையில் படுத்துட்டு இடம். அங்கதான் அர்ஜுனன் அம்பு போட்டு பானத்தினால கங்கை உத்பவிச்ச இடம், அதனால பான் கங்கான்னு பேர். நாங்கள் பஸ் எல்லாம் லேட் ஆகி, ரோடெல்லாம் அவ்வளோ மோசம். கடைசியில் ராத்திரி 12 மணிக்கு போய் சேர்ந்தோம். சாதாரணமாக 12 மணிக்கு போய் சேர்ந்தா கோவில்லாம் திறக்க மாட்டோம். முதல்ல 12 மணி ஆயிடுத்து, படுத்துக்கலாம்னு தோணும் எல்லாருக்கும். நாங்கள் போகும்போது நிறைய பேர் எல்லாம் பிபி சுகர் இந்த மாதிரி நல்ல உத்தமமான வியாதிகள் இருக்கிறவா தான் நிறைய பேர் வயசானவா, நிறைய பேர் குழந்தைகள், நிறைய பேர் L5 L6 எல்லாம் உண்டு. வேலை ஒரு ஹெல்த்தியாக யாரும் இல்லை, அதான் உண்மை. இத்தனை பேரும் போயிருக்கோம். இதில் ராத்திரி 12 மணிக்கு குருக்ஷேத்திரத்தில் பீஷ்மர் சந்நிதியை திறந்து வச்சு 12 மணிக்கு சகஸ்ரநாமம் ஜபிச்சோம். ஆயுஷ் முழுக்க அது வரைக்கும் யாருமே 12 மணிக்கு சகஸ்ரநாமம் ஜபிச்சவாளே கிடையாது. 12 மணிக்கு பீஷ்மர் பக்கத்தை உட்காந்துட்டு ஜீயர் உட்காந்துட்டா, எல்லாம் சகஸ்ரநாமம் சொல்லுங்கன்னு.
எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டு 12 மணிக்கா சகசநாமமா எல்லாரும் அப்படின்னு வந்து நிற்கிறான். விஷ்ணுக்கு வசத்காரக ஒருத்தர் விஷ்ணுன்னு ஒருத்தர் கொட்டாவி விடுறான், அடுத்த விஷ்ணுக்கு ஒருத்தர் கொட்டாவி விடுறான். 1000 கொட்டாவியோட 1000 சகசநாமம் சொல்லணும். நான் அத்தனை ஆச்சரியமா ஏடானா அந்த ஆச்சாரியனோட போனதுனாலே அந்த சகசநாமத்தை அர்த்தராத்திரி 12 மணிக்கு ஜபிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. அதே மாதிரி அதே ஆச்சாரியனோட தான் சுகஸ்தல் போகணும். அதுவும் லேட் ஆகிடுது. நாங்கள் 6 மணிக்கு போகணும் பார்த்தா ராத்திரி 12 மணிக்கு போகணும். அடுத்த நாள் கதல் திருப்பியும் கோவர்தன் போகணும். எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலையில் இருக்குது. சாதாரண மனுஷா பிளான் பண்ணால் அப்படி பிளான் பண்ண மாட்டோம். ஜிஎஸ் இப்படி போகலாம் அப்படி போகலாம் அப்படி போகலான்னு. டெல்லியிலேருந்து குருக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரத்துலேருந்து சுகஸ்தல், சுகஸ்தல்லேருந்து கோவர்தன், இப்படி ஒரு பிளான். ஒன்று அக்கு மாதிரி இப்படி 3 பாயிண்ட் இது ட்ரையாங்கிளாக போகணும். பக்கத்தில் போகல. சுகஸ்தல் அர்த்தராத்திரி போகிறோம். 12 மணிக்கு எங்களுக்காக கதவை திறந்து வச்சு அந்த ஆலமரத்துக்கு கீழே நின்றுட்டு பாகவத உபன்யாசம் பண்ணுற பாக்கியம் அடியனுக்கு கிடச்சி. இது வரைக்கும் ராத்திரி 12 மணிக்கெலாம் பாகவத உபன்யாசம் பண்ணதே கிடையாது. எல்லா காலத்தாலும் உத்தியாஸ்தமாக பண்ணியிருக்கோம், இல்லாட்டி சாயங்காலம் 2 மணி நேரம் பண்ணுவோம். அர்த்தராத்திரி 12 மணிக்கு சுகஸ்தல்ல அந்த ஆலவிருஷத்துக்கு கீழே உட்காந்துட்டு முழு பாகவதன்னு சொல்றதுக்கான ஒரு பாக்கியம் எங்கேந்திரா கிடைச்சதுன்னா ஆச்சாரியனோட போனதுனாலே ஆயிடுச்சு. அதனால தான் ஒரு சத்சங்க கோஷ்டியோரே அப்படி போனோம் அப்படின்னா எல்லாம் அதிசயம். இல்லாட்டி நம்மளாம் தனியாக போனால் யாராவது சுகஸ்தல்ல திறந்து விடுவான்னு நினைக்கிறா, காத்தால பார்த்துக்கலாம் அப்படின்வா. இல்லாட்டி நம்மளே ராத்திரி 12 மணி ஆயாச்சு தூங்கலாம் அப்படின்னு தானே தோணும், அவ்வளவுதானே தோணும். ஆனா ஆச்சரியம். அதனால ஆண்டாள் சொல்றா ஒரு சத்சங்க கோஷ்டியை பிடிச்சுக்கோ. உத்திஷ்டத ஜாகிரத பிராப்யவரான் நிபோதத. கட்டோபனிஷத்துல யம தர்மராஜா சொல்றா, நச்சிகேதனை பார்த்து சொல்றா, விழிச்சுக்கோ, முழிச்சுக்கோ, எழுந்துக்கோ, ஆச்சரியமா ஒரு பாகவதால சத்குருவை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற. அதுதான் விவேகானந்த ஹரே அவேக் அப்படின்னா உத்திஷ்டத ஜாகிரத, எழுந்துக்கோ முழிச்சுக்கோ அப்படிங்கிற. ஆச்சாரியன் கூட இருந்தாலோ ஒரு சத்சங்க கோஷ்டியா இருந்தாலோ முழிச்சுக்கும். தானா முழிப்பு வந்துடும், தானா ஒரு முழிப்பு வந்துடும். அதனாலே ஆண்டாள் சொல்றா இந்த பாசுரத்தை என்ன அறிவு சொல்றான்னா சத்சங்க கோஷ்டி வேணும். குதூகலம் இருந்தா மட்டும் போதாது, இது பிரயத்தனமா மாறுறதுக்கு ஒரு சத்சங்கம் சத்தியமா அவசியம். அதனாலே ஒரு சத்சங்க கோஷ்டி வேணும். அதை விட்டுடாதே, நான் தனியா பக்தி பண்ணி ஜெயிக்கிறேன்னு தோத்து போயிடாதே. ஒரே ஒரு உதாரணம், ஜடபரதர், அவ்வளவுதான். எப்பேற்பட்டவர், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர் தானே, எல்லாத்தையும் திரஸ்கரிச்சுட்டு வந்தவருக்கு ஒரு மான் இவ்வளவு தூரம் 3 ஜென்மாவை சுழட்டி அடிக்குமான்னா கூட ஒத்த ஆள் இருந்திருந்தாருன்னா தோத்து போயிருக்க மாட்டா. ஒரு ஆள் இல்லை, அதனாலே வீணா போனா. அதுதான் அவசியம். அதனாலே ஒரு சத்சங்கம் அவசியம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் இந்த பாசுரத்தை சொல்லி ஒரு தோழியை எழுப்புறான். ஒவ்வொரு தோழியும் சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விதமா இருக்கும். நம்மளுடைய விதவிதமான மனோபாவங்களுக்கு தகுந்தா போலே பாசுரங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லீலைகளை சொல்லி எழுப்புறான். முதல் தோழியை எழுப்பும் பொழுது பூதனாவதம் சகடாசுர விஷயம் எல்லாம் சொல்றான். 2வது தோழியை எழுப்பும் பொழுது கோபிகள்லாம் கர்மா பண்றதை சொல்லி அந்த தயிர் கடையிற சப்தத்தை சொல்லி எழுப்புறான். இந்த பாசுரத்துல எருமை கூட எழுந்துடு தேடி நீ அருமையா எழுந்துக்க வேண்டாமா அப்படின்னு. மார்கழி மாசம் முதல் நாள், ஆஹா இன்னைக்கு மார்கழி 4:30 மணிக்கு எழுந்து பிரயோஜனம் இல்லை, 30 நாள் எழுந்துக்கணும். முதல் நாள் 4:30, அடுத்த நாள் 4:35, அடுத்த நாள் 4:40, அப்புறம் 4:45, அப்புறம் 5, அப்புறம் 5:15, அப்புறம் 5:30. உடம்பே முடியலை, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கடைசியில் சிக்கன் கூடாரம் இன்னைக்கு எழுந்துட்டு கூடாறு சீர் கோவிந்தா. கடைசி 3 நாள் திருப்பி ஒரு வேகம் வரும். முதல் 3, கடைசி 3, நடுவில் 24 நாள் என்ன ஆச்சுன்னா காணாம போச்சு. அதானே பிரயோஜனம். அப்படியா இருக்கணும், அப்படி இருக்கப்படாது. அந்த அறிவு இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கணும். அதனாலதான் ஆண்டாள் தோழிகளை கூட்டிட்டு போறான். இவளுக்கு என்ன தோழிகள் அவசியமா? ஆண்டாளுக்கு தோழி அவசியமே கிடையாது. எதுக்குடா அப்படின்னா இவாளெல்லாம் இழுத்துட்டு போகணும். இப்ப இவாளோட சேர்ந்தா நமக்கு பக்தியுடைய பலவிதமான பரிமாணம் புரியும். பக்திக்கு பலவிதமான பரிமாணங்கள். ஒவ்வொருத்தரும் அதே திருப்பாவை சொல்றோம், அதே ராமாயணம் சொல்றோம், அதே பாகவதம் சொல்றோம். ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது வித்தியாசமா இருக்குன்னா ஒவ்வொருத்தருடைய பாவம் வேற. இது மாதிரி அது இருக்காது, இருந்தா நன்னா இருக்காது. ரிப்பீட்டேஷனே கிடையாது. அதுதான் சனாதனமான தர்மம். ஈ அடிச்சான் காப்பி ஒண்ணுமே கிடையாது. சுகபிரம்மம் சொன்ன பாகவத்தை தான் சூத பௌராணிகர் சொன்னார். ஆனால் அது எக்ஸ்ட்ரா என்னடா சுகபிரம்ம மகர்ஷியுடைய அனுபவங்கள் எல்லாம் சூத பௌராணிகர் சொல்லிட்டார். அவர் தன்னை மறந்து போனார், கொஞ்ச நேரம் அழுதார். இதெல்லாம் சூத பௌராணிகர் சொன்ன பாகவதத்துல எக்ஸ்ட்ரா ஆடு. இதுல இன்னும் ஆடானது கோகர்ணன் சொன்ன பாகவதத்துல. பாகவத வசதி 7 நாள்ல மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி
இதெல்லாம் விசேஷமா மத்தியாஸ்வரியமா மகாத்மியத்தை சொல்லிடுவோம். பேய்க்கு கூட மோட்சம் கிடைக்கும்னு கோகர்ணன் சொன்ன பாகவதம் தான் நிரூபணம் ஆச்சு. அது வரைக்கும் பாகவதம் கேட்டா மோட்சம் மட்டும்தான் கன்ஃபர்மேஷன் இருந்தது. பேய்க்கு கூட மோட்சம்ன்றது கோகர்ண சப்தாகத்திலே தான் நிரூபணம் ஆச்சு. சூத பௌராணிக சப்தாகத்தை என்னடா நிரூபணம் ஆச்சுன்னா ரிஷிகளுக்கு கூட பாகவதம் அவசியம்னு நிரூபணம் ஆச்சு. நாங்க சொல்ற பாகவதம் என்னடா நிரூபணம் ஆகிறதுன்னா சொல்ற எங்களுக்கும் கேட்கிற உங்களுக்கும் கலியுகத்துல இதுதான் கதின்னு நிரூபணம் ஆயிடுச்சு. அதனால அவ்வளவு சிரேஷ்டம். அதனாலே ஆண்டாள் சொல்றா அழகா 3வது பாசுரத்துல கேசிவதம் எல்லாம் சொல்றான். கேசிவதம், சாணூர முஷ்டிகன் மல்லர்களை வதம் பண்ற விஷயத்தெல்லாம் சொல்லி எழுந்துருமா நீ கோதுகளமுடைய பாப்பாய். உனக்கு குதூகலம் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அது வழிபடணும் இல்லையா, அது மேற்படனமே, அப்பதானே பிரயோஜனம் சொல்லி அந்த அறிவை சொல்லி சத்சங்கம் அவசியம்ன்ற அந்த அறிவை நிரூபணம் பண்றான். நிறைய பேர் எனக்கு சத்சங்கம் எல்லாம் வேண்டாம், எனக்கு பகவான நன்னா தெரியும், எனக்கு சத்குரு, எனக்கு ஒன்றும் மீடியேட்டர் வேணாம். சில பேர் அப்படி அகம்பாவத்தை சொல்லுவான், எங்களுக்கு ஒரு மீடியேட்டர்லாம் வேண்டாம், எனக்கு சுவாமியை ஸ்ட்ரைட்டாக தெரியும். நாங்கள் யாராவது தெரியாதுன்னு சொன்னோமா? எந்த குருவாவது நீ பகவானை ஸ்ட்ரைட்டாக பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காளா? இல்லை, இன்னும் நன்னா அனுபவிக்கிறதுக்கான வழிமுறையை சொல்லி கொடுக்கலாம். பகவானுக்கு உங்களுக்கு நன்னாவே தெரியும், பகவானுக்கு உங்களை நன்னா தெரியும். இதை இப்படி அனுபவிக்கணும்னு ஒரு வழிபடுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அந்த ஆள் இருந்தால் தானே சரியா வரும். எலக்ட்ரீஷியன் வேலை பண்ணுறான், அங்கங்கே வயரை தொட்டு பண்ணுறான், நம்மளும் கையை கொண்டு வச்சோம், அவனுக்கு தெரியும் எதை தொட்டா ஷாக் அடிக்காதுன்னு. மாற்றி தொட்டா தூக்கி அடிச்சு. பக்தியும் எலக்ட்ரிக்கும் ஒன்று தான், எலக்ட்ரிசிட்டியும். எதை தொட்டா ஷாக் அடிக்காது, எதை தொட்டா உபயோகப்படுத்திக்கலாம், எதை தொட்டா தூக்கி அடிக்கும்னு தெரியும். அது சத்குரு இருந்து வழிகாட்டும். அதனால சத்சங்கம் அவசியம் அப்படின்னு சொல்லி இந்த லீலைகளை சொல்லி எழுப்புறா ஆண்டாள். அடுத்த பாசுரம், தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணி மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாள் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேரோ நம்பாவாய். பக்தியில நம்ம தான் பெரிய பக்தான்னு ஒரு அகம்பாவம் வந்துடக்கூடாது. அது நமக்கு ரொம்ப சாதாரணமாக வந்துடும். கொஞ்சம் பக்தி பண்ணோடனே மற்றவாள்லாம் ஒரு இழப்பமாக தோணும். சத்சங்கத்தில் ஆரம்பத்தில் வரும்பொழுது யாரை பார்த்தாலும் பக்த சிரோன்மணியாக தெரியும். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம மட்டும்தான் சிரோன்மணினே தோணும், மற்றவாள்லாம் தண்டம்னு தோணி போகுது. அந்த பாவம் வரப்படாதுன்னு இந்த பாசுரத்தில் ஒரு தோழியை எழுப்புறா. அவள் பதில் சொல்ல மாட்டேங்கிறா, இவளிடத்துல பேச மாட்டேங்கிறா. ஆனாலும் அவளை எழுப்புறாளாம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே. பாகவதாளோட போனதை சத்சங்கம் சொன்னா இல்லையா, இதுல சொல்றா ஒரு பாகவதாள ரொம்ப ஆத்ம சம்பந்தமா இறுக்கி பிடிச்சு வச்சுக்கோ, விட்டுடாதேன்ற. பிருந்தாவனத்துல ஒரு சம்பந்தம் வேணுன்றா. புல்லாய் பிறவி தர வேண்டும் அப்படின்றார் இல்லையா ஒத்துக்காடு ஏங்கட கவி. பிருந்தாவனத்துல புல்லாய் பிறவி தர வேண்டும், புல்லாய் இருந்தாலும் நெடுநாள் இருக்க முடியாத ஒரு சிறு கல்லாய் பிறவி தர வேண்டும்ன்றார். ஆந்தால் அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் வேண்டாம், எனக்கு பிருந்தாவனத்தை சம்பந்தப்பட்ட ஒரு ஆளோட எனக்கு ஒரு சம்பந்தம் இருந்தா போதும். இப்போ திருவனந்தபுரத்துக்கு லட்சதீபத்துக்கு நிறைய பேர் வருவான். என்ன தைரியத்தில் வருவான்னா, அவளுக்கு தெரிஞ்சவா திருவனந்தபுரத்தில் இருக்கான்ற ஒரு தைரியத்தில் வருவா. பத்மநாபரம் நம்பியா வரா? யாராவது பத்மநாபரம் நம்பி லட்சதீபத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இங்கே இருக்கிறவாள் பிடிச்சி லட்சதீபத்துக்கு வரணும், இல்லை ஐடி ப்ரூஃப் எல்லாம் வேணும், அப்போ தான் உள்ளே விடுவா. அப்போ இங்கே நமக்கு தெரிஞ்சவா ஒருத்தர், ஏன்னா நாங்களும் அப்படி தான் பிடிச்சிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன். சுயம் அனுபவத்தை தானே சொல்ல முடியும். அப்போ ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும்னு சொன்னால், இல்லாட்டி நம்ம பாட்டு லட்சதீபத்து அன்னைக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி வந்து அந்த வாசலில் நின்றுக்கோ ஐடி இல்லை உள்ள விட மாட்டேன்னுடுவோம். அதே முன்னாடியே இங்கே ஒரு ஆள் தெரிஞ்சான்னா ஐடி வேணும் கட்டாயம் கொண்டுருங்கோ அப்போ தான் உள்ளே விடுவான்னா முன்னாடியே ஜாக்கிரதையா. நிறைய பேர் தெரியுமோ தெரியாதோ ஐடி ப்ரூஃப் இருந்து அந்த ஐடி கார்டு வாங்கினால்தான் லட்சதீபத்துக்கு கோவிலுக்குள்ளே ஏற்றுவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஜாலியாக நான் திருவனந்தபுரத்துக்கு ஆளாலாம் ஒன்றும் நடக்காது. நீங்கள் எந்த ஊருக்காராளாக இருந்தாலும் ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லி போன வருஷமே எனக்கு தெரிஞ்சு இல்லாட்டி ஒரு லெவலுக்கு மேலே யாரும் உள்ளே விட மாட்டோம். ஏன்னா ஐடி ப்ரூஃப் இல்லாமல் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். ஆனால் திருப்பி அடுத்த லட்சதீபத்துக்கு 6 வருஷம் காத்துன்னு இருக்கணும். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் எல்லாம் போய் கேட்டெல்லாம் விஷயம் நிறைய இருக்குது, அதுக்கு சொல்ல வரேன். அப்போ ஒரு ஆள் இருந்துட்டா அப்படின்னா அது நமக்கு சௌகரியமாக இருக்கு. அதனாலே ஆண்டாள் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திரவாய் அப்படின்னு பிடிச்சுக்கிறாளாம்.
சஞ்சயன்னா திருதராஷ்டிரனை பிடிச்சுட்டு இருந்ததுக்கே அவனுக்கு பகவத்கீதை கிடைச்சது. எல்லாரும் கேட்குறா, சஞ்சயா அவ்வளோ மோசமானவன் எப்படி இருக்குன்னா, இல்லை அப்பப்போ கிருஷ்ணன் வருமா அதுக்காக உட்காந்துட்டு இருக்கேன். திருதராஷ்டிரன் பிடிச்சிருக்கியா? சேச்சா சேச்சா, அப்பப்போ இந்த பாண்டவாளை அவன் பண்ணுற அக்கிரமம் தாங்க முடியாமல் கிருஷ்ணன் யாரையாவது அனுப்புவார். உத்தவர் அனுப்புவார், அடி அவரே வருவார், அடி அக்ரூர் அனுப்புவார். அப்போ அப்படியே எப்படியோ ஒரு நாள் கிருஷ்ண தரிசனம் பண்ணலான்னு காத்துட்டு இருக்கேன். அதுவே அவனுக்கு ஆச்சரியமாக சஞ்சயனுக்கு பகவத்கீதையை கொடுத்துடுத்து. மகாபாபி திருதராஷ்டிரன் எங்கேந்திரா இப்படி ஒரு கிருஷ்ண தரிசனம் அப்படின்னா, பாண்டுவோட பத்தினி பாண்டுவோட புத்திரர்கள்லாம் கிருஷ்ண பக்தாளா இருக்கா இல்லையா, இங்கேருந்து இப்படி போய் அங்கேருந்து சஞ்சயனுக்கு வருதான். நேரடியாக கூட இல்லை, பாண்டுவோட பாண்டு குடும்பத்தோட திருதராஷ்டிரன் ஒரு சம்பந்தம், அந்த திருதராஷ்டிரனோட சஞ்சயனுக்கு ஒரு சம்பந்தம். இந்த சஞ்சயனுக்கு என்னடா கிடைச்சதுன்னா பகவத்கீதை வரைக்கும் கிருஷ்ணன் லைவா சொல்ல அதை கேட்டு சொல்ற பாக்கியம். அப்ப திருதராஷ்டிரன்ற ஒரு மகாபாபி வழியாக பாண்டு வம்சத்தோட ஒரு சம்பந்தம் கொண்டாலே பகவத்கீதை கிடைக்கும்னா, நேரடியா பாகவதாளோட ஒரு சம்பந்தம் இருந்தா என்னெல்லாம் கிடைக்காது. அதனாலே அத்தனை ஆச்சரியம் பாகவத சம்பந்தம் வேணும்னு சொல்லி ஆண்டாள் சொல்றா, மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். சமயத்துல பாகவதா கிடைக்கல அப்படின்னா அவளுக்கு ரொம்ப நெருக்கமான வாழவை பிடிக்கணுமா. மாமீர் அவளை எழுப்பீரோ, உண்மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவிஞ்சேலோ நம்பாவாய். பல சந்தர்ப்பத்தில் நிறைய ஆச்சாரிய புருஷால சேவிக்க போகும். பல பேருக்கு அடியான பரிச்சயம் இல்லை. அப்பா அவளுக்கு தெரிஞ்சவா வழியா போகும்பொழுது ஆச்சாரம் 5 நிமிஷம் நின்று பேசுவோம். அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். இல்லாட்டி அப்படின்னா அப்படி போயிடுவோம், அவ்வளோதானே. அதனாலே ஒன்று பெரிய பாகவதாளோட சம்பந்தம் வேணும். மீதி ஐபியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவளோட பிஏவை பிடிக்கிறா போலே, ஆச்சாரியனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு அத்தியந்த பக்தர்களை பிடிக்கிறா போலே. சைத்தன்ய மகாபிரபுவினிடத்துல நெருங்கணும்னு ஒரிசா மகாராஜாவுக்கு ரொம்ப ஆசை, நெருங்க முடியலையா. கடைசியில நித்யானந்தர் போன்ற பெரியவாளை தூது விட்டு சைத்தன்யர் பக்கத்தில் நெருங்குறோம். அவளெல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணி சைத்தன்யர் பக்கத்தில் நெருங்குறோம். அந்த மாதிரி ஆண்டாள் பிருந்தாவனத்தில் ஒரு பாகவத சம்பந்தம் வேணும். மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், மாமீர் அவளை எழுப்பீரோ, உன்மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. பாகவதா எப்பொழுதுமே ஏகாந்தமா பகவத் தியானத்திலேயே தலைச்சு கிடப்பாளாம். அவளை அரிச்சு பிடுங்கியாவது நம்ம அவளோட சம்மந்தத்தை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அவள் நம்மளை கண்டுக்கவே இல்லைன்னா கூட, அவள் நம்மளை உதாசீனமே பண்ணா கூட அவளுக்கு ரொம்ப அகம்பாவம் நம்ம ஒதுக்கப்படாது. அவள் மேலே திரும்பி 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 இப்போ விழணுமா. அரிசினத்தால் ஈன்றத்தாய் அகற்றினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே அப்படின்னு சொன்ன. அம்மா அடிச்சு துரத்தி விட்டா கூட குழந்தை எப்படி அம்மாவே கதின்னு ஓடுமோ, அதுபோல பாகவதா நம்மளை ஒதுக்கி தள்ளினால் கூட திரும்பி திரும்பி அந்த பாகவதாண்டத்திலேயே நம்ம போக 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 கடைசியிலே இதுவே கிருபையாக சுவாமி நமக்கு விசேஷ அனுகிரகம் பண்ணுவார். விடப்படாதான் இந்த பாகவதாளை விட்டுடவே படாதான். திருதராஷ்டிரன் அதில் சமர்த்தன். விதுரன் சொன்னாலாம் கேட்க மாட்டான். ஆனால் மனசு சரியில்லைன்னா விதுரனை கூப்பிடுங்கன்னு. விதுரன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். விதுரா நீ எப்போ பார்த்தாலும் பக்ஷபாதிடா, நீ பாண்டவாளுக்காக தான் பேசுவாய், போடான்னா திட்டுவான். ஆனால் மனசு சரியில்லைன்னா விதுரன் வந்தா தேவலையே அப்படின்னு நினைப்பான். அந்த மாதிரி தான் குழந்தைகளெல்லாம் இழந்தாச்சு, யுத்தமெல்லாம் முடிஞ்சாச்சு. அப்போ நினைக்கிறான் திருதராஷ்டிரன், இருந்தாலும் விதுரன் இருந்தால் கொஞ்சம் சமாதானமாக இருக்கும். தேடின்னு வந்துட்டாராம் விதுரன். தேடின்னு வந்தா நன்னா திட்டினார், வைராக்கியம் வந்துடுத்து 5 நாளில் மோட்சம் அடைஞ்சுட்டான். அதனால பாகவதாளோட ஒரு நித்திய சம்பந்தம் ரொம்ப அவசியம், நமக்கு ரொம்ப அவசியம். அதனாலதான் ராமானுஜருக்கு ஒரு தயிர்காரி தயிர் கொடுத்தா, மடத்துக்கு கடன் கொடுத்துட்டா, திரும்பி பாக்கி வசூல் ஆகலை, கடன்காரன் ஆயிட்டார் ராமானுஜன். மடமே கடன்காரன் ஆயிடுச்சு. இந்த கடனால என்னடா கிடைச்சதுன்னா ராமானுஜர்கிட்ட போய் நின்றுட்டான். தயிர் பாக்கி இருக்கு சுவாமி, பணம் இல்லையம்மா அப்புறம் தரேன்னு. சொன்னா எனக்கு பணம் வேண்டாம் சுவாமி, பர்த்திக்கு வேற தானே தாங்கோ, என்ன வேணும்னு சொல்லு. ஒன்றும் வேண்டாம், வைகுண்டத்தில் ஒரு இடம் கொடுத்துருங்கோ போதும்னுட்டான். தயிர் கடனுக்கு வைகுண்டத்தில் ஒரு இடம் கேட்டுட்டான். எத்திராசர் கண்கள் அகண்டு விரிஞ்சு போயிடுச்சு. இப்படி ஒரு டீல் இது வரைக்கும் யாரும் பெருமாள் கிட்ட கூட பண்ணதில்லை. பெருமாள் இடத்துல கூட இப்படி யாரும் டீல் பண்ணதில்லை. கோபிகள்லாம் கேட்கப்படாதா, வெண்ணப்பானையை உடச்சேடா, அது பருத்திக்கு எனக்கு மோட்சம் கொடுறான், கேட்க தெரியல பாவம், அதான் அறிவுன்றும் இல்லாத கூட்டம். வெண்ணையை திட்டுனீங்கன்னா அதுக்காக எனக்கு இன்னைக்கு ராசக்கீடு ஆடு, அதுதான் உனக்கு பர்த்தின்னு சொல்ல தெரியலையா. ஆனால் ராமானுஜிடத்தை தயிர்காரி கேட்டுவிட்டாள். அழகா தயிர் பாக்கி இருக்கு, கடன் பாக்கி இருக்கு, அது மோட்சத்தை கொடுங்கன்னுட்டாளாம்.
ராமானுஜர் கேட்டு சொல்றேன், நீங்க லெட்டர் எழுதி கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு. அழகா அவரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டார். ரங்கநாதன் கிட்ட போனார். ராமானுஜர் என்கிட்ட கடன் பெற்றிருக்கார், அந்த கடன் பாக்கிக்கு எனக்கு வைகுண்டத்தை இடம் கொடுத்திருக்கார், நாளைக்கு வர புஷ்பக விமானம் ரெடி ஆகணும்னு சொல்லி அவபாடு கிளம்பி போயிட்டார். ரங்கநாதன் மலைச்சு போய் எழுந்து உட்காந்துட்டார். ரங்கநாதன் என்ன ஆச்சுன்னா, இவா 2 பேர் பட்ட கடனுக்கு நானா ஜவாப்தாரி? யார் ஜவாப்தாரின்னு ஒண்ணு இருக்குல்ல. வாங்கினது கடன் ராமானுஜன், கொடுத்தது இவ, கடைசியில கேட்கறது வைகுந்தம் என்னோட சொத்து அப்படின்னு. ரங்கநாயகி சிரிச்சு, அது உங்களோட சொத்து இல்லை. எப்படி சொல்றாங்க, ராமானுஜன் வந்தவொடனே உடையவர்னு நீர்தானே சொன்னி, அதனால உமக்கே வைகுந்தத்துக்கு ராமானுஜன் கொடுத்தாத்தான் உண்டு தாருன்னு. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம ரங்கநாதன் சரி இதுக்கு மேல போயாச்சுன்னா ராமானுஜர் கேஸ் போட்டுருவான். பத்மநாபர் மேல கேஸ் போட்டா மாதிரி, பத்மநாபர் சொத்துக்கு கேஸ் போட்டா மாதிரி ராமானுஜர் கிட்ட கேஸ் போட்டுருவான்னு சொல்லிட்டு அழகா மோட்சம் கொடுத்துட்டாராம். எப்படா நடந்ததுன்னா, ராமானுஜ சம்பந்தம் தயிர் கொடுத்து அது கடன் வாங்கி அந்த கடன் சம்பந்தம் வைகுந்தம். அதான் பாகவத சம்பந்தம். அதான் பாகவதர் அப்பப்போ போய் வாழப்படலாம் பெரியவாகிட்ட சொல்லுவோம். சாதாரணமாக சொல்லுவேன், பெரியவாளை பார்க்க போனா பழத்தோட போகணும். அந்த ஒத்த பழத்துக்கு நமக்கு மோட்சம் வரைக்கும் கொடுத்துருவோம். அதுக்குதான் எங்களை பார்க்கறதுக்கு நிறைய பழமெல்லாம் கொட்டுவாங்க. நாங்களும் சமத்தா திரும்பி பழத்தை கொடுத்துருவோம், கடன் பாக்கி இல்லாம வச்சுக்க மாட்டோம். என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் இந்த பழத்துல கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருவோம். சத்தியம். அதனாலதான் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அப்ப அந்த பாகவத சம்பந்தமாகப்பட்டது நமக்கு பிரியதான ஒரு பிரயோஜனத்தை தரும். அந்த பாகவதாளிடத்துல அபிமானம் கொண்டவாளிடத்துல நமக்கு ஒரு பழக்கம் இருந்தா கூட அது கூட நமக்கு பகவானை கொடுத்துரும். ஒண்ணு பாகவத அபிமானம் வேணும், இல்லாட்டி அந்த பாகவதாளிடத்திலே அபிமானம் கொண்டவர்கள் சத்ருகுண ஆழ்வார் போலே. சத்ருகுணன் ரொம்ப வசதியான். ராமனுக்கு யாரை பிடிக்கணும்னா சத்ருகுணனை பிடிக்குமா? ஏண்டானா எனக்கு பிடிச்ச பரதனை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான். லக்ஷ்மணனை பிடிக்காதான், பரதனை பிடிக்குமா அப்படின்னா சேச்சா அவன் 2 பேர் லிஸ்ட்லயே கிடையாதுன்னு ராமன். கூடவே இருந்து கைங்கரியம் பண்ண லக்ஷ்மணன் பெருசா தெரியலையா. அண்ணாவுக்காக பாதுகையை சுமந்து 14 வருஷம் ராஜ்ய பாரம் சுமந்த பரதன் பெருசா தெரியலையா. அந்த பரதனையே கண்ணுக்குள்ள வச்சுட்டு அவனுக்காக வாழ்ந்த சத்ருகுணன் எனக்கு பகுப்பிரியமானவன்னுட்டாரா சுவாமி. அதுதான் வசத்தியாம். அதுதான் வசத்தியாம். பாகவத அபிமானத்திலே ஒதுங்கினவர்களிடத்திலே பாயுமாம் பகவானிடத்தினுடைய அன்பு அப்படின்னு பெரியவா எல்லாரும் வியாக்கியானம் பண்றான். அவ்வளவு வசத்தி. இந்த வாட்டி கூட அடியன் ஆழ்வார்த்தனரி போயிருந்தேன். கைசிக துவாதசி அன்னைக்கு அப்படி கூட்டத்தை போய் நின்று சேவிச்சேன். ஜியரோட போனேன். உடனே கடை நன்னா பக்கத்துல போய் சேவிச்சேன். அதுக்கப்புறம் சுவாமி கிளம்பிட்டார், ஜியர் சுவாமி. ஆனால் அடியனுக்கு அரையர் அங்கே இருக்க பட்டர்கள்லாம் பழக்கம். அப்போ அரையர் சேவை, எங்கனையோ அன்னை நீர்கள் அந்த அரையர் சேவை பாசுரம் சொல்லி உடனே அந்த அரையர் வாங்கோ சுவாமி என் கூடவே வாங்கோன்னுட்டார். உள்ளே போகும்போது கோஷ்டியை தவிர யாரும் உள்ளே போகக்கூடாது, எல்லாரும் வெளில நிற்கணும். செக்யூரிட்டி என்ன பிடிச்சி போகப்படாது அப்படின்னா அரையர் சுவாமி அவரை மட்டும் உள்ள விடுப்பா அப்படின்னு ஏகாந்தமாக போய் அவர் பின்னாடி நின்றுட்டு அவர் இங்கே நில்லுங்க. அவர் சொல்கிறார் இங்கே நில்லுங்க, நன்னா சேவிக்கலாம். என்னடான்னா நம்மாழ்வார கைத்தல சேவை ரொம்ப விசேஷம். இந்த பல்லக்கு சப்பரத்தில் தூக்கலை 2 பட்டர்கள் நம்மாழ்வார கையில் அப்படி குழந்த மாதிரி தூக்கிட்டு இவர் முன்னாடி வந்து நிற்பார். அப்போ இவர் எங்கனையோ அன்னை நீர்கால் என்னை முனிவது நீர்னு ஆழ்வார் பாசுரத்தை சொல்ல அவர் பின்னாடி 2 அடி பக்கத்தில் நின்றுண்டு கண்ணார சேவிச்சு. ஏண்டானா அவருக்கு என்னிடத்துல ஒரு பரிச்சயம் இருக்கிறதுனால, என்னிடத்துல ஒரு பிரீத்தி இருக்கிறதுனால தடையெல்லாம் நான் கேட்கல. அவரா உள்ள அழிச்சுட்டு போனார், நிற்க வச்சார், சுவாமியை சேவிக்க வச்சார். அண்ணா சேவிச்சீரான், நான் சேவிச்சேன். என்ன திருமண் காப்பு, மஞ்ச காப்பு, தீர்த்தம் அவருக்கு கொடுங்கோ. இத்தனையும் எங்கேந்திரா அப்படின்னா அந்த பாகவதாளுடைய நிழல்ல நாம ஒதுங்கினால், நம்ம பெரியவான்னு நினைச்சுட்டோம் அப்படின்னா இந்த அனுபவம் கிடைக்காது. நான் பெரிய உபன்யாசகன், யாரும் வேண்டாம் அப்படி நான் நின்னேன்னா அங்கேயே நிற்க வேண்டியதுதான். இந்த பாகவதா பெரியவா அவளை பார்த்தா கைக்கு அடியேன் தாசன் சேவிச்சிடும், அவ்வளவுதான். தானாகவே அவ எந்த எல்லைக்குள்ள போறாளோ அந்த எல்லை வரைக்கும் எனக்கு போகிறதுக்கு அருகதையே இல்லைன்னாலும் கூட அவளுக்கு தெரிஞ்சவன்ற ஒரு காரணத்தினாலே நானும் உள்ளே போ. அதான விசேஷம். உத்திராடம் திருநாள் மார்த்தாண்டவர்ம மகாராஜா இடத்துல ஒரு அபிமானம். அப்பப்போ போய் பார்ப்பேன். அதுக்கு என்னடான்னா திருவனந்தபுரத்தில் இப்பதான் பழகிட்டு இருக்கேன். ஆனா இப்பயே அந்த ராஜாவோட விவிஐபியோட போகிற ஒரு பாக்கியம் அடுத்த ஒரு விஷயத்தையும் எனக்கு கிடைச்சிருக்கு. பகவானோட லட்சதீபம் விஷயம் முதற்கொண்டு எல்லாம் எப்படிடா அப்படின்னா அந்த பகவத் பக்தாளோட ஒதுங்கணும். அதான் ஆண்டாள் சொல்றா, பாகவதாலும் அவளிடத்துல அபிமானத்துல ஒதுங்கினவாள் இடத்துலையும் ஒரு பிடிய நன்னா இறுக்கி வச்சுக்கோ, அது வீண் போகாது.
வீண் போகாது. இன்னைக்கு திருவனந்தபுரத்தில் நினைச்சு விட்டாங்க செக்யூரிட்டி கார்டு வரைக்கும் கேட்பா, எப்போ வந்து சாமி அப்படின்னு. அப்புறம் உடனே திருச்சி எப்போ போகும் அதை வேற கேட்டுருவான். நினச்சிப்பேன் அடியேன் அபிமானம். போன தடவை ஆளாட்டுக்கு லேட்டாக வந்து ஒன்று எல்லாரும் கேட்குறேன் 4 நாளாக காணுமே அப்படின்றோம். நிஜமாவே கண்ணில் கண்ணீர் வந்து கொடுத்து இத்தனை ஒரு கூட்டத்தில் நான் வரலேன்னு கவனிக்க தெரியறது பார்த்து. அப்போ நான் அனந்தபுரி வாசின்னு எனக்கு ஒரு அருகதை எப்படா கிடைச்சதுன்னா பத்மநாபன் சொல்லி கிடைக்கல, திருவனந்தபுர வாசிகள் என்ன நினைக்கிறா பாருங்க, அதுவே எனக்கு அனந்தபுரத்தில் ஒரு சாஸ்வதமான ஒரு ஸ்தானத்தை கொடுத்து. அதனால ஆண்டாள் சொல்றா, மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவிஞ்சேலோ ரெம்பாள். பகவன் நாமத்தை சொல்லிண்டு பாகவதா அவளிடத்துல அபிமானம் உடையவாளிடத்துல நல்லா ஒரு பிடி வச்சுக்கோ. இந்த அறிவு நான் பெரிய பக்தன் நான் பெரிய பக்தைன்ற அந்த அகம்பாவ அறிவை விட்டுடு. அந்த அறிவொன்றும் இல்லாமல் ஆச்சரியமாக இவாதான் எனக்கு பெரிய பாக்கியம்னு சொல்லி இவாளை பிடி உனக்கு பகவான் வரைக்கும் கிடைப்பான். பரதன் ரொம்ப பெரியவன் தான். அயோத்தியா ராஜ்யமே இப்போ அவன் கையில வந்தாச்சு. அவன் தான் ஏற்றுக்க மாட்டேன்னுட்டான். ஆனாலும் குகனை பிடிச்சதுனாலேயே ராமன் இருக்கிற இடத்துக்கு பரதனால போக முடிஞ்சது. இல்லாட்டி சித்திரக்கூடத்தில் போய் ராமன் காலில் விழுந்திருக்கவே முடியாது. குகன்ற ஒருத்தனை பிடிச்சுட்டான். அப்பதான் புதுசா பக்தியில வந்திருக்கான். அவன் இத்தனைக்கும் பரதன் கிட்ட லக்ஷ்மணனை பத்தி எல்லாம் ராமனை பத்தி எல்லாம் விடிய விடிய கதை சொல்லிட்டு இருக்கான். பரதன் தேவேன்னு கேட்டுட்டு ஆச்சரியமா சரி சுவாமி அப்படியா 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 இத்தனையும் குகன் கேட்கிறான். நிஜமாவே அண்ணாவுக்கு நல்லது பண்ண போறியா இல்லாட்டி கொலை பண்ண போறியான்னு கேட்கிறான். அப்போ கூட நிதானமா கையை கூப்பிட்டு இல்லை அண்ணாவை திருப்பி நாட்டுக்கு அழிச்சுட்டு போகிறதுக்காகத்தான் இப்படி சொல்லி அதுக்கப்புறமா இந்த குகன் மூலமாகத்தான் படகுனாலே அந்த பக்கம் போய் சித்திரக்கூடத்தை போய் ராமனுடைய திருவடிகளில் போய் சரணாகதி பண்ணான்னு காண கிடைக்கிறது. பக்தியில் இவா சீனியர் இவா ஜூனியர்லாம் நினைச்சுடாது. பாவத்தில் தான் சீனியர் ஜூனியர். வயசு இல்லை, அனுபவங்கள் இல்லை, பாவ சுத்தினாலே தான் சீனியர் ஜூனியர். அதனால அப்படி ஒரு பாகவத சம்பந்தம் வேணும். முன்னாடி பார்த்து சத்சங்கம் வேணும்னா ரெண்டாவது நன்னா ஒரு பாகவதாவை இறுக்கி பிடிச்சுக்கோன்னு. இந்த வாடி அடியேன்னு போயிருந்தேன் ஆழ்வார் நகரி. இந்த கைசிக துவாதசி அன்னைக்கு தான் மதுரகவி ஆழ்வார் வம்சத்தாருக்கு கைசிக புராணம் வாசிக்கிற பாக்கியம். ரொம்ப அபிமானம் அந்த அண்ணாதி ஐயங்காருக்கும் அவர் தம்பியா இருக்கவாள்லாம் மதுரகவி ஆழ்வார் வம்சத்தார். என்னை பார்த்துட்டு வாங்க 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 வாங்கன்னு ஆத்துக்குள்ள அழைச்சிட்டு போய் அந்த கைசிக புராணம் வாசிக்கிற ஸ்ரீ கோஷம் ஒன்று உண்டு. அவள் தாத்தா காலத்துலேருந்து வந்துட்டு இருக்கு. அதை என் கையில் கொடுத்துட்டு தலையில் வச்சுக்கோங்க அண்ணா கையில் வாங்கிக்கோங்கன்னுட்டா. அவள் வம்சத்தாருக்கு மட்டுமே அதை தொட்டு பார்க்குற அருகதை உண்டு, அதிகாரம் உண்டு. ஆனால் அவள் மேலே அடியேன் வச்ச அபிமானம், அவள் என் மேலே வச்ச பிரீத்தி என் கையில் கொடுத்து அப்படியே நன்னா பாருங்க எப்படி இருக்காள் பார்த்தாளா. நான் கிட்ட ஃபோட்டோ நன்னா எடுக்காமல் நீங்கள் எடுக்காமல் யார் ஃபோட்டோ எடுப்பான்னு சொல்லி என் கூட வேறு நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் கிளம்பினேன். அதெல்லாம் கிடையாது. கைசிக துவாதசி அன்னைக்கு எங்காத்து முறை டிஃபன் விட்டு சாப்பிட்டு தான் போகணும். நான் மாட்டேன் அவாது மாமிகள்லாம் வந்துடும் நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும். வேறு வழி இல்லாமல் அவளோட உட்காந்துட்டு உப்புமா சாப்பிட்டுட்டும் அவருக்கு முடியலை. மாடி ஏறி வந்து நன்னா சாப்பிட்டீங்கன்னா என்ன வந்து உபசாரம் பண்ணல. அவருக்கு 75 வயசு மேலே ஆயாச்சு. ஆனால் அந்த அபிமானம் மேலே வந்து அண்ணாவி ஐயங்கார் இடத்துல பேசிட்டு எங்கேயாவது உபன்யாசம் அப்படின்னா உடனே ஒரு மாலை எடுத்துன்னு வந்துடுவா. நவதிருப்பதி மாலை எடுத்துன்னு வந்துடுவா. பாசனங்களை சொல்லி மாலை போட்டுட்டு தான் மறுவேளை பார்ப்போம். அப்போ அந்த அபிமானம் என்னெல்லாமோ கொடுக்கறது அவ்வளவு பாக்கியம். அதனால பாகவதாளுடைய அபிமானத்திலே ஒதுங்கணும்னு இந்த பாசுரத்துல அந்த அறிவை சொல்றோம். அடுத்த பாசுரம், நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதா நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றுமுனக்கே பெருந்துயில்தான் தந்தானும் ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோ எம்பாவாய். அடுத்த தோழியை எழுப்புறாளாம். என்னடா அப்படின்னு ஆச்சரியமா, கும்பகரன் மாதிரி தூங்கிட்டு இருக்கேடி அப்படின்னு அவளை உசிப்பேத்தி விட்டு எழுப்புறாளாம். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. ஒருத்தி அதிகமா தூங்குறா. சாதாரண நம்ம சொல்லுவோம் கும்பகர்ணன் மாதிரி தூங்குறா அப்படின்னு. அந்த வாக்கியத்தை கொண்டு வந்ததே ஆண்டாள் தான்.
அதிகமாக தூங்குறத கூட ஒரு ராமாயண சம்பந்தமாக யோசிக்கிறோம். அதுதான் சனாதனமான தர்மம். நம்ம எல்லாம் அப்படிதான். கும்பகர்ணனுக்கு பக்கத்தாது மாதிரி இல்லை, அவன் சொந்த புள்ள மாதிரி பொண்ணு மாதிரி தான் தூங்கிட்டு. ஆனால் அதில் கூட ஒரு ராமாயண விஷயத்தை சொல்லி ராமன் அழகா அவ தலையை கிள்ளினானேடி, அவன் இந்த கும்பகர்ணன் கிட்ட தோது போய் நீ தூங்கறியோ அப்படின்ற ஆண்டான். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார். சமயத்தில் பாகவதாள்லாம் நம்ம இடத்துல பேசாம இருப்பாளாம். அப்போ கூட நம்ம அவா கிட்ட சம்பந்தம் வச்சுட்டே இருக்கணும். சுவாமி ராமானுஜர் போலே திருக்கோஷ்டி நம்பி இடத்துல திருமந்திர அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்காக போறான். முதல் தடவை போன உடனேயே திருக்கோஷ்டி நம்பியை பார்த்து சேவிச்சுட்டு ராமானுஜர் கைகூப்பி நிற்கிறான், பெரிய நம்பிகள் அனுப்பினார் அப்படின்னு. அப்போ உடனே திருக்கோஷ்டி ஒரு நம்பி யாருக்கு என்னத்தை சொல்றதுன்னு எழுந்து உள்ள போயிட்டார். உடனே ராமானுஜர் கோச்சுட்டு வர வேண்டாம், நம்மளா இருந்தால் அப்படிதான் பண்ணணும். அவருக்கு இங்கீதமே தெரியும், என்ன பெரிய ஆச்சாரியன் இவரெல்லாம், ஒரு குருவா கஷ்டப்பட்டு எத்தனை ஆசையோட நான் வந்திருக்கேன் பகவத் விஷயத்தை கேட்கறதுக்குன்னு. பகவத் விஷயம் கேட்க வந்தவா கிட்ட ஒரு ஆசை வேண்டாமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ராமானுஜர் பார்த்தார், எனக்கு இன்னும் பக்குவம் வரலை, எனக்கு இன்னும் அகம்பாவம் இருக்கு, திரும்பி போயிட்டார். திரும்பி வந்தார் 17 தடவை, திரும்பி 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 18 தடவை வந்தாச்சு. 18 தடவையும் முகம் கொடுத்து பார்க்கல. ஆச்சாரிய புருஷா பாகவதாள்லாம் நம்மளை திரஸ்கரிச்சா கூட அவளை விடாதபடி நாம பிடிச்சுட்டே இருக்கணும், துரத்தணும். அவள் நிழல ஒதுங்கிறதுக்கு அவளை துரத்தின்றே இருக்கணும். கபீர்தாசன் அவர் உள்ள விடமாட்டேன்னுட்டா, ராமானந்தரை பார்க்கறது விடமாட்டேன்னுட்டா. என்ன பண்றதுன்னு தெரியல. ராமானந்தர் வர படித்துறையில படுத்துனுட்டார். ராமானந்தர் இறங்கும் பொழுது இவரை மெதிச்சு விட்டார், ராம் ராம்னு சொல்லிட்டார். ஆஹா, உபதேசம் கிடைச்சு விடுத்து, பாத தீட்சை கிடைச்சு விடுத்துன்னு சந்தோஷப்பட்டார், ஜெயிச்சு விட்டார். எப்படியாவது குருவை பிடிச்சுடணும், விடவே கூடாது. என்ன ஆனாலும் சரி குருவை விடப்படாது, என்ன ஆனாலும் சரி பாகவதால விடப்படாது. ஆண்டாள் அவ்வளவு அழகா துரத்துறான். பாகவதால துரத்தி பிடி. மகசங்கஸ்து துர்லபக அகம்யக அமோகஸ்ச. மகான்களுடைய சங்கம் துர்லபமானது அப்படின்றான். அம்பரீஷன் போல இருக்கணும். அம்பரீஷனுக்கு துர்வாசனால பிரச்சனை தான், உபகாரம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் மரியாதை அவருக்காக 1 வருஷம் காத்துட்டு இருந்தான் பார்த்தேடா, அது போலே. அதான் ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்றா, மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார். அவ நம்மளை கண்டுக்கவே இல்லைன்னா கூட திரும்ப 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 அவகிட்ட போகணும். இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் வேலை நடக்கணும், அப்படி ஒரு சிரிக்கும். நம்ம என்னதான் லஞ்சம் கொடுத்தாலும் எத்தனை தான் நடந்தாலும் அவ பாட்டுக்கு அவ திமிரிலேயே இருப்போம். நமக்கு ஒன்றும் கவனிக்கவே மாட்டோம். சமயத்தை சில பேங்க்ல பார்க்கணும், நம்ம பணத்தை போட்டு நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு அந்த கிளர்க்கு கத்துறதை பார்த்தா எனக்கு கோபமா வரும். ஏன்னா அவன் பணத்தை நான் பிடிக்கிட்டு போற மாதிரி, இல்லாட்டி அவன் சொத்தை நம்ம கேட்டா மாதிரி. நம்ம போட்ட பணத்தை அதுக்கு பதில் சொல்ல மாட்டா, திட்டுவா. ரொம்ப கஷ்டமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். சில சமயத்தில் ட்ரெயின்ல டிடிஆர் முன்னாடி பிச்சைக்காரன் மாதிரி அடைய வேண்டியிருக்கும். பைசா நம்ம கொடுத்துருக்கோம், அலாட் பண்ண வேண்டியது அவர் தர்மம். அவரா நம்ம சீட்டை பார்த்துட்டு உங்களை அலாட் பண்ற வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் தைரியமா நம்ம இடத்துல உட்காந்து டிடிஆர் கிட்ட நம்ம சீட் அலாட் பண்ணி வாங்கிட முடியும்னு நினைக்கிறாடா, ஏறதுக்கு முன்னாடியே தலையை சொல்லிடணும். அவர் பாத்ரூம் பக்கத்தில் நிற்பா, நம்மளும் போய் நிற்கணும். என்ன கஷ்டம். இவா பின்னாடி எல்லாம் அப்படி நிற்க முடியும். நான் ஆச்சாரியனோட நிற்கலாம், பாகவதாளோட நிற்கலாம். கண்டவா முன்ன பின்ன தெரியாதோ ஒரு நைட் ட்ரெயின் டிராவல் பண்றதுக்கு ஆர்ஏசி சீட்டு உட்காந்துக்க கிடைச்சிருக்கு. படுத்துக்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரம் தூக்கத்துக்கு ஒரு டிடிஆர் பின்னாடி நாயா கடந்தலையும் பொழுது சதாச்சாரின் இடத்துல 1000 கோடி ஜென்மா கடந்தலையாம், தோத்து போக மாட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா அங்கதான் நமக்கு ரோஷம் வந்து தொலைகிறது. இங்கெல்லாம் ரோஷமே இல்லை. பத்மநாபர் கோவில் 1/2 மணி நேரம் நிற்கணும்னா ரோஷம் பொத்துண்டு வருது. மொபைல் டாப்அப் பண்ணுறதுக்கோ பால் கார்டு வாங்குறதுக்கோ பால் வாங்குறதுக்கு லைனில் நிற்போம். இந்த கேரளாவில் குடிகாரன் நிற்பான், டாஸ்மாக் பாரில் சமத்தா நிற்பான். நான் நினச்சிப்பேன், இவனுக்கு கூட குடிக்கிற இடத்துல 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நிற்க முடியறது. நம்ம ஜனங்களுக்கு பத்மநாப சுவாமி கோவில் ஒரே திறக்கு. இந்த ஐயப்பமார் கூட்டம் வந்து தொலைச்சுடுத்துவோம். இவாளுக்கு என்ன நஷ்டம் தான் எனக்கு புரியலை. அவன் தேவையான நிற்க முடியறது பத்மநாப சுவாமி கோவில்ல ஒரு 1/2 மணிக்கூர் 1 மணிக்கூர் நின்று பத்மநாபரை தரிசனம் பண்றதுக்கு. ஆஹா, நமக்கு தெரிஞ்ச சாமி, நம்ம இத்தனை வருஷம் பார்த்த சுவாமி, நம்ம கூட நிக்க பார்க்க வேண்டியிருக்கேன்னு சந்தோஷப்பட வேண்டாமா? கோபம் வருது, அகம்பாவம். ஆண்டா சொல்றது அகம்பாவத்தை விடு, பாகவதா பின்னாடி போய் விழு. அவளை துரத்திண்டு கடந்து அல. அவனை உதாசீனப்படுத்தினாலும் நீ அவளை உதாசீனப்படுத்தாதே. அவகிட்டேந்து அந்த அனுகிரகத்தை வாங்கிக்கோ, விட்டுடாதே என்றார்.
நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதா நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனம் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். குருவுக்கு நம்மாலே ஆக வேண்டியது ஒண்ணுமில்லை, பாகவதாளுக்கு நம்மாலே ஆக வேண்டியது ஒண்ணுமில்லை, அவர்களாலே தான் நமக்காக வேண்டிய காரியம் பல உண்டு. அதனால பாகவதால துரத்திண்டு போ, பாகவதாலே கதி 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 கத்தின்னு ஓடு, அவ தானாகவே பகவான் ஒன்ன தேடி ஓடி வருவான். பாகவதால தேடி ஓடினோம் அப்படின்னா பகவான் நம்மளை தேடி ஓடி வருவான். அந்த ஒரு அறிவை ஆண்டாள், அந்த அறிவு வேணும். பாகவதாலாம் திரஸ்கரிச்சுட்டு நான் தனியாக ஜெயிச்சு காட்டுறேன், எனக்கு பக்தி தெரியும், எனக்கு நாமஜபம் தெரியும், நான் பாகவதம் வாசிச்சிருக்கேன், பாகவதம் வாசிச்சு பாகவதம் மட்டுமே வாசிச்சுட்டு நான் நாமஜபம் பண்ணி பகவானை பார்த்தேன்னு ஒருத்தர் கை தூக்க முடியாது லோகத்தில். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாமத்தை ஜபிக்கிறான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன் திருவன் ஜபிக்கிறான், ஓம் நமோ நாராயணாயன்னு பிரகலாதன் ஜபிக்கிறான். நாரதர் என்ன ஜபிச்சாரோ அவருக்கே தெரியல. கோபிகள் கிருஷ்ணான்னு ஜபிக்கிறான். பித்ராசுரனுக்கு வேற விதமான உபதேசம். நீ எந்த உபதேசத்தை எடுத்து போய் சொல்லுங்க. இப்படி கோபியாகீதம் வாசிப்பேளா, இப்படி ஜடபடுற விஷயம் வாசிப்பேளா, அசாமில உபாக்கியானத்தை வாசிப்பேளா, அசாமில உபாக்கியானத்தை படிச்சுட்டு நாராயணா நாராயணான்னு கத்துற தைரியம் வந்துடுமா உங்களுக்கு? அதே ஆச்சாரியன் இருந்தார்னா தானாக வரும். பாகவதா இருந்தான்னா அந்த பக்தி பலப்படும், ஆழப்படும். அதனால ஆண்டாள் சொல்றா, பாகவதால உன்னை கண்டுக்கவே இல்லை, ஒதுக்கிய தெளினாலும் நீ அவளை விடாத, அவ பின்னாடியே ஓடிண்டு, அதுவே உனக்கு ஒரு பரமானுக்கிரகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பாகவதாலாம் நம்ம இடத்துல பெருசா சேர மாட்டா. அவ பாடு இருப்பா, அவ லோகமே தனி. அந்த உலகத்துக்குள்ள நுழைஞ்சு அவள் இடத்துலேருந்து அனுக்கிரகத்தை நீ வாங்கிக்கோ அப்படின்றான். அவ்வளவையும் வாங்கிக்கணுமா, அத்தனையும் வாங்கிக்கணும், அதுதான் உத்தமம் அப்படின்றார் ஆண்டாள் முதற்கொண்டு எல்லா பிரிவா. அப்படி அந்த பாகவதம் 3 பாசுரமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். சத்சங்கம் வேணுன்றா, பாகவதால் இடத்துல நமக்கு ஒரு பெரிய அபிமானம் வேணுன்றா. இந்த பாசுரத்தில் பாகவதா அவனை கண்டுக்கவே இல்லைன்னா கூட நீ அவ மேல விழுந்து அந்த சம்பந்தத்தை விடாம பிடிச்சுக்கோ அப்படின்றான். அடுத்த பாசுரம் சொல்றா, கற்று கரவைகணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதரார் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோ ரம்பா. கோபாலர்கள் மாடு மேய்க்கிற கூட்டம்தான். ஆனா எதிரிய விரோதிய அவளுடைய இடத்திலேயே போய் அடிக்கிற தைரியம் உடையவர்கள். அப்படிப்பட்ட கோபால குல கொழுந்தாம் இந்த தோழி. அடி எழுதுறி, நாங்கெல்லாம் ஒன்னா வந்திருக்கோம், முகில்வண்ணன் பேர் பாடின்னு இருக்கோம், நீ எழுந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமா? நீ கோச்சிண்டா கூட ஒரு அனுகிரகம். இந்த பாசுரத்தை தான் சொல்றா, சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும். நீ ஒரு திட்டாவது திட்ட, ஆச்சாரிய புருஷா பெரியவாள்லாம் திட்டலாமா அப்படின்னா, அவா திட்டினா அது அனுகிரகம், அவ சாபம் கொடுத்தா அதுவும் அனுகிரகம் தான். நாரதர் சாபம் கொடுத்துட்டார் நலக்கூபரன் மணிக்கிரியவனுக்கு, அது சாபமா? எவ்வளோ பெரிய அனுகிரகம். ரம்பா மேனக ஊர்வசி திரோத்தமன் ட்ரெஸ் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருந்த பயல்கள், அவளை கொண்டு போய் கோகுலத்தை மரமா நிற்க வச்சுட்டார். ரம்பா மேனகா ஊர்வசியுடைய அவயவ சௌந்தரியத்தை பாதாதி கேசாதி பாதம் பாதாதி கேசம் வெக்கமில்லாம பார்த்துட்டு இருந்த பயல்கள் கிருஷ்ணனை பாதாதி கேசம் கேசாதி பாதம் பார்த்துட்டு இருந்தான். 1 நாள் 2 நாள் இல்லை, வருஷக்கணக்காக பார்த்துட்டு இருந்தான். கோகுலத்தை விட்டு கண்ணன் கிளம்புற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தான், மரம் முறிஞ்சு விடுற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தான். அப்ப மகாத்மாக்களுடைய கோபம் நம்ம மேல அவ சொல்ற வார்த்தைகள் கூட ஒரு அனுகிரகம் தான். அதுதான் இந்த பாசுரத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அறிவு. சிற்றாதே பேசாதே, நீ ஒரு கோச்சு கோயன், சும்மா வாய மூடுன்னு ஒரு வார்த்தையை சொல்ல. சனாதன கோஸ்வாமிக்கு உடம்பெல்லாம் புண்ணாயிடுது, சீழா வர்றது. ஆனா டெய்லி ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு அவரை இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். சனாதன கோஸ்வாமிக்கு ரொம்ப சிரமமாயிடுது. சைத்தன்ய மகாபிரபுவை இந்த புன் சரீரத்தை கட்டிக்கிறாரே, இந்த சீழெல்லாம் அவர் மேல ஒட்டிக்கிறதே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். அப்போ ஒரு பக்தர்கிட்ட அப்படி பேசிட்டு பக்தர் சொன்ன, வாஸ்தவம் எங்களுக்கே அது தாங்கலை, எங்களுக்கே அதெல்லாம் பிடிக்கிறதில்ல, அவர் பண்றது அருவிருப்பா இருக்கு, பசாம நீங்க ஒன்று பண்ணுங்கோளே, உசிரை விட்டுடுங்கோளேன்னு சர்வசாதாரணமா.
நீ இருந்தால் தானே பிரச்சனை, உசிரை விட்டுடும் போல பெரிய ஐடியா கொடுத்துட்டார். அப்போதான் பூரி ஜெகநாத ரத யாத்திரை வரக்கூடிய சமயம். அப்போ சனாதன கோஸ்வாமி தீர்மானம் பண்ணார், சரி ரத யாத்திரையும் பொழுது இந்த ரத சக்கரத்தை கொண்டு தலையை கொடுத்துருவோம். ஜெகநாதனுடைய சுக்குநூறாக போயிடும், அவ்வளோ பெரிய ரதம் அது. அந்த ரத யாத்திரையில் உசிரை விட்டுட்டோம்னா மோட்சமும் கிடச்சிடும், இந்த பாபத்திலேருந்து விடுதலை கிடச்சிடும் நினச்சிட்டோம். இவா 2 பேர் தான் பேசினா சைத்தன்ய மகாபிரபுவுக்கு தெரிஞ்சு கொடுத்து, ஆச்சாரியனுக்கு தெரிஞ்சிருவேன் பாவம் என்ன. வந்துவிட்டா அப்போ பிரசாதம் எடுத்துட்டு வரார். எப்பயும் போல சனாதன கோஸ்வாமி ஆலிங்கனம் பண்ணிண்டா. சனாதன கோஸ்வாமி ஓன்னு அழுதா. அப்போ சைத்தன்ய மகாபிரபு பார்த்தார், பக்கத்தில் இருந்த ஒருத்தர் நன்னா திட்டுன்னு திட்டினார், ஐடியா கொடுத்தாரு பாருங்க, உசிரை விட்டு விடுன்னு சொன்னார். அவரை நன்னா திட்டினார். அறிவு இருக்கா உனக்கு? யாருடைய சரீரத்தை யார் வாங்கணும்னு விவஸ்தை கிடையாதா? நீ என்ன அந்த சரீரத்துக்கு சொந்தக்காரனா? நீ என்ன எஜமானனா? உன் சரீரத்தை பற்றி பேசுறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. அந்த சரீரத்தை விட்டு தொலைன்னு சொல்றது உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? நன்னா திட்டார். இத்தனையும் சனாதன கோஸ்வாமி பார்த்துட்டு இருந்தார். அவரை திட்டிட்டு சனாதன கோஸ்வாமியை பார்த்து சிரிச்சார். உடனே சனாதன கோஸ்வாமி ஓன்னு அழுதார். சைத்தன்யர் கேட்டார், ஏன்டா அவனை தாண்டா திட்டின, நீ ஏன்டா அழறன்னு? அவர் மேலே அவ்வளோ உரிமை இருந்தால் திட்டுவேன், என்னை மட்டும் திட்டவே மாட்டேங்கிறேள், அதுக்கு தான் அழறேன்னு. சைத்தன்யர் சிரிச்சார். அவன் திட்டினான்னா தப்பு பண்ணான்டா. தப்பு பண்ணால் கூட யாரோவா இருந்தால் திட்டுவோமா? திட்ட மாட்டோம். ஒன்றும் உரிமை இருக்கிறவளை தானே திட்டுவோம். அந்த பாக்கியத்தை எனக்கு இல்லை, என்னை மட்டும் கொண்டாடிட்டே இருக்கல, பயமாக இருக்குன்னுட்டா. நீங்கள் கொண்டாட கொண்டாட அகம்பாவம் ஜாஸ்தியாகி வீணாக போயிடுவோன்னு பயமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு 4 திட்டுனால நான் உருப்படுவேன்னுட்டான். அப்போ ஆச்சாரிய புருஷாளுடைய கோபதாபங்கள் அவன் நம்மளை கோச்சிக்கிறது கூட ஒரு அனுகிரகம். எம்பார் கோவிந்தர் ராமானுஜர் அழிச்சுட்டு போயிட்டார். ஒரு வருஷம் ராமாயணம் கேட்டுவிட்டு எம்பார் கோவிந்தரை பெரிய திருமலை நம்பிகள்ன்ற மகாத்மா விடத்துலேருந்து பிரசாதமாக வாங்கிட்டு கிளம்பிட்டார். காஞ்சிபுரம் வந்தாச்சு. அப்போ எம்பார் கோவிந்தருக்கு தன் ஆச்சாரியன் பெரிய திருமலை நம்பிகளை பிரிஞ்ச தாபம் தாங்கலை. யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறார், சிரிக்க மாட்டேங்கிறார், கலந்துக்க மாட்டேங்கிறார், சாப்பிட மாட்டேங்கிறார். அப்போ உடனே ராமானுஜர் கேட்டார், என்னப்பா பெரிய திருமலை நம்பிகளிடத்துல போகணுமோ அப்படின்னு. ஆமான்னுட்டார். சரி போயிட்டு வான்னு அனுப்பிட்டார். கூட ஒரு ஆளையும் அனுப்பிட்டார். அங்கேருந்து விழுந்துடுச்சு ஓடி வரா, ஆச்சாரியனை பார்க்கணுமே அப்படின்னு. அம்மாவை பிரிஞ்ச குழந்தை மாதிரி ஓடி வரா. ஓடி வந்தாச்சு. தூரத்திலேயே பெரிய திருமலை நம்பிகள் பார்த்தா. பெரிய நம்பிகள் வேற, பெரிய திருமலை நம்பிகள் வேற. அந்த பெரிய திருமலை நம்பிகள் தூரத்துலேருந்து பார்த்தவொடனே இவரை பார்த்தோன்னே நேரம் உள்ளே போனார். கதவை அரைஞ்சு சாத்திட்டு உக்காந்துட்டார் உள்ள. இவருக்கு தூக்கி வாரி போட்டது எம்பார் கோவிந்தருக்கு. ஸ்வயம் ராமானுஜரோட சித்தி பிள்ளை, 2 பேரும் சகோதரர்கள். ஆனால் ஆச்சாரியன் சிஷ்யன்ற சம்பந்தம். அப்போ பெரிய திருமலை நம்பிகளுடைய துணைவியார் வந்து சொன்ன மாதிரி, குழந்தை உங்களை பார்க்கணும்னு ஆசையாக ஓடி வந்திருக்கான், ஒரு வார்த்தை முகம் கொடுத்து பேசப்படாதா அப்படின்ட்டு. அவனுக்கு எனக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை, போச்சொல்லு அவனை, முட்டாளை பைத்தியக்காரனை போச்சொல்லு அப்படின்ட்டான். இப்போ உடனே அவருடைய துணைவியார் சொன்னா, சரி ஒன்றும் சாப்பிடாம வந்திருக்கான், ஒழுங்காக சாப்பிடலை போல இருக்கு, ஒரு வாய் சாப்பிட்டு போ சொல்லுங்களே அப்படின்னு. உடனே சிரிச்சா பெரிய திருமலை நம்பிகள். வித்த பசுவுக்கு புல்லிடுவார் உண்டோ? பசுவை வித்த பிறகு யாராவது கொண்டு, ஐயோ நான் நேற்று வரைக்கும் வளர்த்த பசுன்னு யாராவது புல்லு போடுவாளான்னு. எதுக்குடா புல்லு போடுறோம்னா நமக்கு பால் கறக்குண்டு தான். இப்போ இந்த பசுவை ராமானுஜன்ற ஒருத்தருக்கு நான் கொடுத்துட்டேன், வித்த பசுவுக்கு புல்லிடுவார் உண்டோன்னு போச்சுட்டா. எம்பார் கோவிந்தருக்கு புரிஞ்சு போயிடுத்து, இனிமேல் நமக்கு கதி ராமானுஜன்னு திரும்பி வந்துட்டான். அன்னைக்கு மட்டும் ஒரு சமாதானமாக பேசியிருந்தார் அப்படின்னா எம்பார் கோவிந்தருக்கு ராமானுஜருடைய அனுகிரகம் கிடைக்காம போயிடும். ஒரு கோச்சுட்டாராம். அந்த கோபமே எம்பார் கோவிந்தரை ராமானுஜரிடத்துல கொண்டு வந்து சேர்ப்பிச்சுடுத்தான். அதனால ஆண்டாள் சொல்றா, சிற்றாதே நீ ஒரு திட்டு திட்டேம்மா, பாகவதா கோச்சிண்டாலும் சந்தோஷம்தான். குருஜி அம்மா ஒரு சிஷ்யன் உண்டு, ஃபாரின்ல இருக்கான். எதான வளருவான், என்ன சொன்னாலும் வளருவான். எதான ஆர்கியூ பண்ணுவான். ஆர்கியூ பண்ணுறதுன்னா ஒரு இதுவாக இருக்காது, திரும்ப 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 அம்மா சொல்லிட்டே கேட்க மாட்டான். ஒரு சிதியில் அம்மா அவனை திட்ட ஆரம்பிச்சுட்டா, நிறைய திட்ட ஆரம்பிச்சுட்டா. ஒரு சிதியில் அவன் வந்தாலே அம்மா உள்ள போய் கதவை தாப்பா போட்டுருவான். காத்துட்டே இருப்பான். அம்மா என்ன கூப்பிடுவா, போனானடா, இல்லைம்மா வெளிலதாம்மா நிற்கிறான். அவன் ஏன்டா போய் தொலைய மாட்டேங்கிறான், அது நீங்களாச்சும் அவனாச்சும், நான் இல்லை அப்படின்னு நான். கடைசியில் வந்து சரி வர சொல்லு அவனை அப்படின்னு. ஏன்டா முட்டா பயில திருந்த மாட்டியா, சொன்னா கேட்க மாட்டியா, நாமஜம் பண்ண தெரியாதா, உளறி கொட்டின்னு இருக்கியா, நேரத்தை வீணடிச்சுருக்கியான்னு திட்டுவான். ஆனால் கண்கள்ல கண்ணீர் வழி. இந்த திட்டு வாங்கினா தான் 1 மாதம் ஒழுங்காக ஓடுறதுன்னு அவன் சொல்லுவான்.
நம்ம குருஜி அம்மாட்ட திட்டு வாங்கினா அதுவே ஆசீர்வாதம். நான் கேட்பேன், எப்படா திட்டு வாங்கிட்டு தேமேன்னு இருக்கு அப்படின்னு. நீங்க பாருங்களேன், இந்த திட்டு என்ன எங்க கொண்டு விட போகுது தெரியுமாம்மா? இன்னைக்கு மஸ்கட்ல பெரிய லெவலில் ரொம்ப நல்லா இருக்கும். திட்டு தான் வாங்குவான். ஒரு தடவை கூட அம்மா அவன்கிட்ட முகம் கொடுத்து பேசி நான் பார்த்தது இல்லை. திட்டு தான் வாங்குவான். ஆனா அவன் சொல்லுவான், மாசம் ஒரு தடவை வந்து குருஜி அம்மாட்ட திட்டு வாங்கினா ஒரு மாசம் நல்லா போகிறதுன்னு. அதுதான் அது அந்த ஒரு ஆச்சரியமான ஒரு பந்தம். அதுதான் ஆண்டாள் சொல்றா, சிற்றாது நீ ஒரு திட்டால் திட்ட பாகவதா நம்மை திட்டினாலும் அதுவும் ஒரு அனுக்கிரகம். அந்த அறிவு பாகவதா நம்மளை திட்டினா நம்ம மேல அபிமானம் இல்லைன்னு அர்த்தம். அபிமானம் இருக்கிறதுனாலே தான் திட்டுறான். இப்ப கூட திருவனந்தபுரத்துக்கு வரும்பொழுது ஒரு பையனை பார்த்தேன். நான் திருநெல்வேலியில் இருக்கும்பொழுது எப்பொழுதும் எனக்கு டிரைவிங் ஓட்டு வருவான். நிறைய திட்டு வாங்குவான். அன்னைக்கு பார்த்துட்டு ஓடி வரான், சாமி எப்படி இருக்கீங்க அப்படின்னா. நல்லா இருக்கேன்டா அப்படின்னு. உங்ககிட்ட திட்டு வாங்க ரொம்ப போர் அடிக்கிற சாமி, அதை திட்டுக்கான்றான். தாமரம் நதிக்கடலை வச்சுட்டு திட்டுங்க, எப்படா இருக்க அப்படின்னு. முன்னாடி டிரைவரா இருந்தான், கரடா நான் ஓனரா இருக்கான் 3 வண்டிக்கு. சாமி அன்னைக்கு நீங்க திட்டின திட்டெல்லாம் நல்லா எஃபெக்டிவா இருக்கு, என்னடா ஆச்சுன்னு 3 வண்டிக்கு ஓனரா இருக்கேன். அன்னைக்கு திட்டு வாங்கினான், என்கிட்ட எதையோ சொல்லி திட்டு வாங்கினான். சாமி நல்ல வேலை ஃபோன் நம்பர் கொடுக்க, அப்பப்போ ஃபோன் பண்ணி திட்டு வாங்குறேன் அப்படின்னு. அந்த அபிமானம், இந்த பாகவதாளுடைய அபிமானம், அது நிறைய பெரியவாக்கிட்ட நான் பார்த்துருக்கேன். ஆச்சரியமா இருக்கும். நான்லாம் குருஜிமாட்ட நிறைய திட்டு வாங்கினவன் தான். இல்லை கொஞ்சினதெல்லாம் கிடையாது. ரொம்ப முடியாமல் இருமிண்டே இருப்பேன். அம்மா சொல்ல, இருமர் தான் வெளில போக அப்படின்னு. எனக்கு அழுகையா ஒரு இருமறது ஒரு குத்தமா அப்படின்னு. அம்மா சொல்லுவான், நாமஜபம் பண்ணால் மோட்சம் கிடைக்கும்னா இருமலை தள்ளி வைக்க தெரியாதோ அப்படின்னு. அதெல்லாம் தான் இன்னைக்கு பலம் கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்க. இருமறது ஒரு குத்தம் இல்லை, அது சரீரத்துடைய உபாதை தானே. அம்மா நான் அழுவேன், என்னம்மா இருமறது ஒரு குத்தமா அப்படின்னு. நாமஜபம் பண்ணால் மோட்சம் கிடைக்கும், நாமஜபம் பண்ணால் பாபம் போனா பாழா போன இருமல் விட்டு தொலையாதோன்னா. சத்தியமா இன்னைக்கு இருமல் இல்லாமல் இருக்கேன். அப்படி அவ்வளோ இருமின்னு இருந்தேன் நான், எனக்கு நன்னா தெரியுது. அப்பா அன்னைக்கு அந்த திட்டின திட்டெல்லாம் இப்படி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். அதுக்காக சொல்லதான் ஆண்டா சொல்றா, பாகவதா நம்மளை திட்டினாலும் ஒரு அனுகிரகம். அந்த அறிவு சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவார். பாகவதா திட்டதும் ஒரு அனுகிரகம்னு அந்த அறிவை நமக்கு ஆச்சரியமா சொல்றா. அடுத்த பாசுரம், கனைத்திளம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற் கடை பற்றி சினத்தினா தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். இனித்தான் எழுந்திரா ஈதன்ன பேருறக்கம் தாரும் அறிந்தேரோ ரம்பாவா. இந்த பாசுரத்துல பாகவதாளோட இந்த ஊடல்லாம் வேணுன்றான். அந்த அறிவு மனுஷாலோட ஒரு ஊடல் இருக்குல்ல, ஒரு சின்ன செல்ல சண்டையெல்லாம் உண்டு. அதுக்கார மனைவிக்கு ஒரு சண்டை, அப்பா பிள்ளைக்கு ஒரு சண்டை, அம்மா பிள்ளைக்கு ஒரு சண்டை. இந்த மாதிரி பாகவத சண்டை போடுறதும் ஒரு அதுதான். நாளைக்கு கிட்ட சண்டை போன அர்த்தம் இல்லை. பாகவதாள் இடத்துல அந்த ஒரு ஊடல், இந்த கோச்சிக்கிறதும் அது ஒரு சுகம். ஆண்டாள் இவளை வெறுப்பேற்றாளாம், வெறுப்பேற்றாள். ஆச்சரியமா மனத்துக்கினியானை பாடவும் நீவாய் திறவாய். இவ்வளோ ஆச்சரியமான கிருஷ்ண பக்தை. அவகிட்ட போய் ராமன மாதிரி உண்டா, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே அப்படின்றா. அவ ஸ்ரீகிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணேதி அப்படின்றா. அவகிட்ட போய் ராமா 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 ராம 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 சீதாராம். இப்படி போய் பிருந்தாவனத்தை கத்தி சொல்ற தைரியம் இருக்கு? ரிக்ஷாக்காரன் உதப்பான். அங்க போய் ஜோர் से बोलो राधे राधे, प्रेम से बोलो राधे राधे, प्यार से बोलो राधे राधे, प्यार से बोलो राधे राधे, वृंदावन में राधे राधे, बरसाना में राधे राधे, राधे राधे, शाम मिला दे राधे राधे. இந்த மாதிரி போய் அயோத்தியால கத்த முடியுமா? செக்யூரிட்டியே வளர்க்கும். அப்படி அயோத்தியால போய் ராதிகா நாமம் சொல்றா போல, பிருந்தாவனத்துல போய் ராமநாமம் சொல்றா போல, இந்த தோழி கிருஷ்ண பக்தி இவாத்து வாசல்ல நின்று மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். பன்றிபுரத்தை நின்று உடுப்பி கிருஷ்ணன் மாதிரி வராதுன்னு சொன்னா தூக்கி மிதிச்சு போட்டுருவா மகாராஷ்டிரி. உடுப்பியில போய் மாத்வாளோட நின்றுட்டு என்ன வேணா சொல்லு, பாண்டரங்கன் போல வராதுன்னா
மத்வ தீர்த்தத்திலேயே நம்மளை கொண்டு புதைச்சிடுவான். வெள்ளை கூட வரவே விடமாட்டான். வெள்ளை கூட வரவே விடமாட்டான். ஸ்ரீரங்கத்துல போய் வரதராஜன் பெருமையை பேசுறா போலே, வரதராஜன் சன்னிதியில நின்றுண்டு மலையப்ப சுவாமியுடைய பெருமையை பேசுறா போலே, திருவனந்தபுரத்தை நின்று குருவாயூரப்பன் பெருமையை பேசுறா போலே. நிறைய பேர் தைரியம் எடுத்து வச்சுக்கோங்க, எனக்குலாம் அந்த தைரியம் இல்லை. ஆச்சரியம். இந்த பாகவதாள் இடத்துல அவளிடத்துல நம்ம எதையான சொன்னா கூட அதுல கூட ஒரு பகவத் விஷயத்தை முன்னிட்டு பேசுவான். அவள் நம்ம கிட்ட பேசவே இல்லைன்னா கூட ஏதான ஒரு பேச்சு சம்பந்தம் வேணுமா நமக்கு. சாந்தானந்தபுரி மகாராஜ் நம்ம எத்த வேணா சொல்லுவோம், அதுலேருந்து ஒரு பாகவதம், ஒரு ராமாயணம், ஒரு வேத விஷயம், மேலே உட்காரலாமா கீழே உட்காரலாமா ஆரம்பிச்சா உடனே அதுக்கு ரிபு கீதா சொல்லிடுவார். இதுதானு கிடையாது, எதை வேணா சொல்லுவார். நான் ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு போகும்பொழுது அவர் மௌனத்தில் இருந்தார். எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. அவரோட பேசுறதே ஒரு சுகம். அதுக்காக அந்த மகாத்மா கிட்ட எதுக்கு போறோம்னா அவரோட பேசுற சாந்தானந்தபுரி மகாராஜ்னு வசிஷ்ட குஹா, இப்போ திருவண்ணாமலையில் இருக்கார். வசிஷ்ட குகையுடைய ஒரு சுவாமியார். ரொம்ப ஹாஸ்யமாக பேசுவார், இங்கிலீஷ் அவ்வளோ அழகாக பேசுவார். எல்லாமே நம்ம ஹரி ஹோம் அப்படின்னா அவர் சொல்லுவார் ஹரி ஹோம் அப்படின்னு. ஹரி ஹோம், உங்களோட ஹோம் வைகுண்டம், அதுக்கு சீக்கிரம் ஹரி 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 HURRY HOME ஹரி ஹோம் ஹரி ஹோம் அப்படின்னு. நம்ம ஹரி ஹோம் அப்படின்னா பகவான் ஹரி ஹோம் அப்படின்றான் நாராயணன். அப்படி ரொம்ப ஆச்சரியமாக பேசக்கூடிய ஒருத்தர். அப்போ அத்தியாச்சரியமா நான் அவரிடத்துல போனேன், பேச முடியல, அண்ணா படுத்துட்டு இருந்தார். இப்படியே பார்த்தேன், எப்போ வந்தேன் அப்படின்றார். சைகையிலேயே பாஷை. அது வரைக்கும் எந்த மகாத்மாக்கிட்டையும் நான் சைகையில பேசினவனே கிடையாது. அழகா ரெண்டு பேரும் ஆச்சரியமா அப்படி பேசணும். அப்போ ஏதோலாம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் நான் சொன்னேன், கண்ணா பின்னான்னு எதையானு பேசுவேன் நான் அப்படின்னு. உடனே கண்ணா பின்னா அதுக்கு ஒரு வாக்கியம் எழுதி கொடுத்துட்டார். கண்ணா பின்னா சாதாரண கண்ணா பின்னா வளரி கொட்டுறேன்னு சொல்லி அதனால சொன்ன கண்ணா பின்னா அப்படின்னு விட்டேன். உடனே கண்ணா நீ எப்பொழுது என் கூட இருக்கிறதுனாலே நீ என்னை விட்டு பின்ன நல்லவே, கண்ணா ந பின்னா அப்படின்னு விட்டார். கண்ணா பின்னான்ற வார்த்தைக்கு இப்படி ஒரு வியாக்கியானம் எழுதி எனக்கு கொடுத்தா. பேப்பரை கூட பத்திரமா வச்சுட்டு இருக்கேன். கண்ணா நான் எப்பொழுதும் உன்னை நினைச்சுட்டு இருக்கிறதுனால நான் உன்னை விட்டு பின்னமாகலை, தனியா இல்லை, நீ என்னை விட்டு பின்ன நல்லவே, அதனாலே கண்ணா நான் பின்னா. அதான் பெரியவா. எனக்கு அழுகையே வந்துடுத்து. அப்படியே எழுதி கொடுத்துட்டார் கையில கண்ணா பின்னா அப்படின்னு எழுதி கண்ணா பின்னான்னு எழுதி, அப்புறம் கண்ணா நா பின்னான்னு எழுதி, அதுக்கப்புறம் தமிழ் அர்த்தம் எழுதி பத்திரமா வச்சிருக்கேன் அந்த பேப்பரை. அதான் ஆச்சரியம் பெரியவா. அவ ஏதாவது நம்ம எதை சொன்னாலும் அவ அதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிப்பான், அதுக்கு ஒரு விசேஷமான ஒரு மரியாதையை கொடுத்துருவான். அந்த அல்ப வார்த்தைக்கு கூட ஒரு பலத்தை, ஒரு அல்ப விஷயத்துக்கு கூட ஒரு தாற்பயத்தை கண்டுபிடிச்சிருவான். அவதூத கீதை பாருங்க, நம்ம பார்க்குற சாதாரண விஷயங்கள் தானே, லோகத்தை டெய்லி பார்க்குற விஷயங்கள். ஆனால் அவர் பார்த்த பார்வை வேற. வேசி மோட்சம் அடைஞ்சதை பார்க்குறான். ஆத்துக்கு பொண்ணு பார்க்க வரா, அந்த பொண்ணு கையில் வளையல் போட்டு இருக்கா, அவள் இடிக்கிறது, இந்த சத்தம் வெளில கேட்கறது, அடங்காப்பிடான்னு ஒவ்வொரு வளையலாம் கழட்டுறான். எல்லா வளையலும் கழட்டணும், அப்பாடா நிம்மதியா. இது ஒரு விஷயமா தத்துவமா பார்க்குறேன். ஒவ்வொன்றா தான் கைட்டு போடுறான், நிம்மதி ஏகாந்தம் அப்படின்னு. ராஜா வந்தாலும் கவனிக்காம வேலை பண்ற ஒரு பட்டர்ல வேலை பண்ற, கருமா பட்டர்ல ஒருத்தன் வேலை பண்ணிட்டு இருக்கான். ராஜா வந்தது கூட தெரியல, அவன் பாட்டுக்கு வேலை பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா இவன் நல்ல குருவா இருக்கானே, நம்ம பாட்டுக்கு பகவத் தியானம் பண்ணணும் இவன் சொல்லி கொடுத்துட்டானேன்ற 24 குருமார்களை சொல்றார். நம்ம பார்த்து பழகிற விஷயங்கள், ஆனா அவர் பார்த்த முறை வேறு. அதுதான் பெரியவாளோட ஒரு சம்வாதம். ரகுகுணன் சொன்னால, ஆமாமா ரொம்ப நேரம் நீயா தூக்கின்னு இருக்காய், நன்னா கவனிச்சா சரியா போடும்னா அதை பிடிச்சு விட்டாரு சடபரதர். ஆமாண்டா, அரைச்சமாவே கசச்சமாவே பசையறா மாதிரிதான் சரீரமே துன்பம், இது சரீரத்துக்கு வேற தனியா துன்பம் தரப்போறியான்னு டக்குன்னு குதிச்சு விட்டான். அவருடைய திருவடியில விழுந்தா பெரிய உபதேசம், சம்சார காடு கோரம்னு சொல்லி எல்லாம் உபதேசம். அதான் பெரியவா. நம்ம நெகட்டிவா பேசுற விஷயங்களை கூட பாசிட்டிவா மாத்தி பகவான் பக்கம் டைவர்ட் பண்ணக்கூடிய ஒரு பலம் அவளுக்கு உண்டு. அதனால ஆண்டாள் இந்த பாசுரத்துல அந்த தோழி வாயை பிடுங்கிறான். மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். ஒரு சமயத்துல பராசர பட்டர் இடத்துல ஆச்சரியமா நஞ்சி என்ற ஒரு மகாத்மா கேட்டு, அவரோட சிஷ்யன், ஏன் சுவாமி ஆழ்வாரெல்லாம் எப்போ பார்த்தாலும் ராமா 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 ராமான்றா, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, கிருஷ்ணனுக்கு ரொம்ப பரியற ஆளு, ஏன் ராமனுக்கு பரியறதே இல்லை அப்படின்ட்டார். ஏன்னா 10 அடியவர்கள் இவன் நிறைய புலம்புறான். அப்போ உடனே பராசர பட்டர் சொல்றார், அது ஒன்றும் இல்லை,
ஒரு பொருளை ரொம்ப நாளைக்கு முன்னாடி இழந்துட்டோம்னா அது துக்கம் பெருசாக தாக்காது. புதுசாக ஒரு பொருளை இழந்துட்டோம்னா அதனுடைய துக்கம் தாக்கும். ராமதாரம் முடிஞ்சு ஒரு யுகம் கழிஞ்சு கொடுத்து, அதனால பெருசா பாதிப்பு இல்லை. ஆழ்வார்கள் இந்த பக்கம் வரும்பொழுது கிருஷ்ணன் அந்தண்ட போனா, அதனாலே இழந்த துக்கத்தினாலே நிறைய புலம்பினார்கள், வேறொன்றும் இல்லை காண்க. அவர் ராமபக்ஷபாதி, அவர் ராமன் ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் கிருஷ்ணனை ராமன் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா இழந்தது, அதனால பெருசா தெரியல. புதுசா இழந்ததுனால கண்ணன் எச்சுச்சோ ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வந்தா கிருஷ்ணனை பார்த்துருக்கலாமே, அனுபவிச்சிருக்கலாமே. பல்லில் பட்டு கீழே தெரித்தார் போல இந்த காக்கா கடி கடிச்சுட்டோம். அழகா ஒரு கடி கடிச்சு அவா பங்கை கொடுத்து நம்ம பங்கை வாயிலேருந்து அப்படியே சாப்பிட மாட்டோம், எடுத்து வெளில சாப்பிடுவோம். நம்ம எடுத்து அப்படி வைக்கும்போது நம்ம கீழே நழுவி விடும், அப்படியே துக்கம் நெஞ்சு அடைக்கும். கடிக்கிற பங்கு கீழே விழப்படாதான், நம்ம வாயில இருக்கிற பங்கை எடுத்து கடிக்கிற சமயத்துல அது கீழே விழுந்து அவா என்ன இருக்கு அப்படி அவா சாப்பிட பங்கு போட்டு கொடுத்த நமக்கு ஒண்ணு இல்லாம முழிச்சுட்டு இருப்போம் பாருங்க. அதுபோல கிருஷ்ணவதாரத்தை இழந்த துக்கம் தாழாமல் நிறைய பாசுரம் கண்ணனுக்கு பாடினார்கள். ராமனுக்கு அதுபோல பாட வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அதுதான் பெரியவா வாயை பிடுங்கணும்ன்றது. என் வாயை பிடுங்காதே அப்படின்வோம். பெரியவா இடத்துல எதையான பேசினோம் அப்படின்னா அத்தனை ஆச்சரியமா விஷயங்களை சொல்லுவார்கள். நிறைய சந்தர்ப்பத்தில் நான் குருஜியமாட எதான பேசுவேன். அதனால ஏதாவது சொல்லுவா. அம்மாவோட ஒரு சிஷ்யன் உண்டு. அம்மா கேட்பா, அதெல்லாம் வந்தா தோசையெல்லாம் கொடுப்பா. என்னடா வேணாம், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்வான். எனக்கு ஒன்றும் வேண்டாம் போதும்மா. உடனே அம்மா கேட்பா, ஒண்ணுமே வேண்டாமா, தோசை மட்டும் வேண்டாமா அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், இதுல என்னமா வித்தியாசம் இருக்கு? ஒண்ணுமே வேண்டாம்னா எதுவுமே வேண்டான்னு அர்த்தம், தோசை மட்டும் வேண்டாம்னா தோசை மட்டும் வேண்டான்னு அர்த்தம். அதுவும் தோசை இப்ப வேண்டாம்னா இப்ப மட்டும் வேண்டான்னு அர்த்தம். நம்ம வார்த்தைக்கு அவ்வளவு பலம் உண்டு. தோசையே வேண்டாம்னா ஆயுஷ் முழுக்க தோசையே சாப்பிடாம முடியும் நிலைமை வந்துடும்டா, இல்லாட்டி கிடைக்காத ஒரு பாவம் வந்துடும்டா. அதனால அதே நம்ம ரொம்ப தெளிவா பேசுவாங்க, எனக்கு இப்ப தோசை வேண்டாம், தெளிவா. அது மாதிரிதான் குருஜி அம்மா கிட்ட ஒரு ஸ்திரீ வந்து சொல்லிட்டே இருந்தா, பாவம் எங்க மாமியார் கொடுத்தா, பாவம் எங்க மாமியார் கொடுத்தா, பாவம் எங்க மாமியார் கொடுத்தா. அம்மா கேட்டா, உங்க மாமியார் என்ன பாவத்தை கொடுத்தா அப்படின்னு கேட்டா. இல்ல இல்ல இல்ல, எங்க மாமியார் பாவம் செயினை கொடுத்தா அப்படின்னு. அப்ப செயினை கொடுத்தான்னு சொல்லு. பாவம் எங்க மாமியார் கொடுத்தா, பாவம் எங்க மாமியார் கொடுத்தா. ஓம் பாவத்தை தீக்கிறதே பெரிய பாடு, அதை வேற வாங்கிட்டு கழிக்க போறியோன்றான். இந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு பலம் பாருங்க. இந்த வார்த்தைகள் அவ்வளவு பலம் உண்டு. நம்ம பைத்திகார்த்தனமா நிறைய வார்த்தைகள் உளறி கொட்டின்னு இருக்கும். வார்த்தைகள் தெளிவா இருக்கும். அதனால பெரியவாள் இடத்துல பேசணும். அதான் ஆண்டாள் சொல்றா, மனத்துக்கினியானை பாடவும் சொல்லி இவ என்ன சொல்றா பார்க்கலாம், இதன் மூலமா என்ன விஷயத்தை கிரகிக்கலான்னு காத்துட்டு இருக்கு. அதனால பெரியவா விஷயங்கள் சொல்லும் பொழுது ஜாக்கிரதையா காது கொடுத்து கேட்கணும். பிரம்மதேவர் தேவர்களுக்கு சொல்றார், நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்கோ அப்படின்றார். அவெல்லாம் கைகட்டி வாய் பத்தின பிறகு சொல்றா, வசுதேவ கிரகே சாட்சாத் பகவான் புருஷ பரக ஜனிஷ்யதே தத் பிரியாத்தம் சம்பவந்து சுரஸ்திரிய அப்படின்றார். அப்ப பெரியவா சொல்றது காது கொடுத்து கேட்டோம் அப்படின்னா பரம பிரயோஜனம் உண்டு. அதனால பாகவதாள் இடத்துல பேசுங்கோ. பேசினா நிறைய சத் விஷயங்கள் கிடைக்கும். நான் ஒரு தடவை சாந்தானந்தபுரி மகாராஜ் போய் பார்க்க போனேன், சேவிச்சை. அவன் பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. நேரம் வந்து தான் என்ன பார்க்கணுமா அப்படின்ட்டான். நேரம் வந்தால் தான் பார்க்க முடியுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் ஃபோனில் பேசினேன். உடனே அவர் சொல்கிறார், பரவாயில்லையே என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன்றவர். அவர் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் சொன்னேன், சுவாமி நான் நினச்சினே ஆகணும் உங்களை அப்படின்னு. அவர் சொன்ன, நானும் உங்களை அப்படி தான் நினச்சே ஆகணும், வேறு வழியில்லேன்னு விட்டேன். ஆச்சரியம். அந்த மாதிரி அவர்கிட்ட யாரும் பேசிடும் போது, நான் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கேன் அப்படின்ட்டார். அழகா திருவண்ணாமலையில் பார்க்கும்போது, நான் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கேன். ஒரு ஆமாம், ஐ எம் டு இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு. என்னடாண்ணா இதுவும் ஆத்மாவும் சரீரமும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான். ஆச்சரியம். பகவானோட நிறைய உண்டு. பெரியவாளுடைய வாக்கு சாதுரியம். புத மனோஜ்ஞயா வல்கு வாக்கியா. திருமங்கை ஆழ்வார் வாக்கு சாதுரியம்னா அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. வாக்கு சாதுரியம்னா அவர் தான். அவ்வளவு சிரேஷ்டம். ஒரு புத்த விக்கிரகத்தை கொள்ளையடிச்சுன்னு விட்டார். நாகப்பட்டினத்திலேருந்து கொள்ளையடிச்சுட்டு வந்து ஸ்ரீரங்கம் மதில் கைங்கரியம் பண்றார். பின்னாடியே தடத்தின்னு வந்துட்டா. புத்த விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்றவா, தங்க விக்கிரகம். அப்போ உடனே அவர் சொன்னார், எனக்கு இந்த புத்தக விக்கிரகம் வேணும், வேற ஒரு மூர்த்தி பண்ணணும், பொய்யெல்லாம் சொல்றார். உடனே எழுதி கொடுத்துட்டார், இந்த நாள் இந்த கிழமை இன்ன திதிக்கு இன்ன தேதிக்கு வாங்கோ, சுண்டு விரல் அளவு குறையாமல் தருகிறேன்னு எழுதி கொடுத்துட்டார். அவளும் சந்தோஷமா போயிட்டா. அவர் சொன்ன நாளுக்கு வந்தா இன்னொன்று டப்பாவை கொடுத்தார். என்ன நான் திறந்து பார்த்தா புத்தரோட சுண்டு விரல் மட்டும் கட் பண்ணி வச்சிருக்காரு. கேட்டா என்னது இதுன்னா, நான் சொன்ன சுண்டு விரல் குறையாமல் தருகிறேன்னு சொன்னேன்னு.
சுண்டு விரல் கரெக்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன், கம்மியாக இருந்தால் சொல்லுங்கோன்னுட்டான். அவள் பார்த்தா அவரோட ஜெயிக்க முடியாதுன்னு போயிட்டான். சுண்டு விரல் குறையாமல் தருகிறேன்னா முழுசா தரேன் நம்ம அர்த்தம் பண்ணிட்டோம். இவர் சொன்னார் சுண்டு விரல் குறையாமல் தருகிறேன், சுண்டு விரல் மட்டும் குறையாமல் தரேன், மற்றதெல்லாம் நான் எடுத்துப்பேன்னு அர்த்தம். வாக்கு சாதுர். அதனால ஆண்டாள் இந்த பாகவதால் இப்படி பேசுங்கோ, பாகவதாளிடத்துல பேசி பழகுங்கோ. மற்ற வாரத்துலாம் பேசி பழகணும் இல்லையா, சும்மா சொல்லுங்க. அப்புறம் வேற என்ன விஷயம்? அவா சொல்லுவா, என்ன விஷயம்? இப்படி இந்த பக்கம் வந்தேன், அவங்களை பார்க்க வந்தேன். அப்படியா, டீ சாப்பிட்றீங்களா? இல்லை வேண்டாம், அப்போ தான் சாப்பிட்டேன். திருப்பி என்ன பேசுன்னு தெரியாது. அப்புறம் சொல்லுங்களேன் என்ன விஷயம், திருப்பி அதே கேட்போம். உடனே அவா ஒன்றும் இல்லை, அப்படி வந்தேன், கால் வலிக்கிறது. அவள் எதுவும் சம்மந்தமே இல்லாமல் பேசுவா. என்ன விஷயம்னு நீங்கள் மனுஷா கிட்ட கேளுங்கோல, ஏண்டா கேட்டோன்னு ஆக்கிடுவேன். பாகவதால் எடுத்த என்ன விஷயம்னு கேளுங்கோல, பாகவதமே சொல்லுவேன். சூத பகவானிகிட்ட 4 கேள்வி தானே கேட்குறான் சவுனகாத ரிஷிகள். அதுக்கு என்னடா ஆனால் 18,000 பாகவத்தை சொல்லிட்டார். கிருஷ்ணலீலா முழுக்க ஆச்சரிய பரீட்சை அப்படிதானே கேட்குறான். அழகா யுதிஷ்டர் கேட்கிறாரு, கிம் ஜபன் முச்சதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாத். கேள்வி ஒண்ணுதான், கிமே கம் தெய்வதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம். அதுக்கு என்னடா நான் 1000 நாமத்தை சொல்லிட்டார். ஒத்த கேள்வி பீஷ்மர்கிட்ட கேட்டார், அவ்வளவு பதில். அல்ப மனுஷாரிடத்தை கேட்டால் அபத்தமான பதில். அதனால ஆண்டாள் பாகவதாளிடத்துல பேசி பழகுங்கோ. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாகவதாளிடத்துலையும் பேசும் பொழுது அத்தியாச்சரியமான விஷயங்கள் நிறைய பேரிடத்துல அடியன் பழகிருக்கு. ஒவ்வொரு பெரியவாளும் பேசுறது. கிருஷ்ண பிரேமி அண்ணா அடியன் ஒரு தனியாக பேசியிருந்த அவரோட ஆச்சரியமா அண்ணா பேசுறேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். ராமானுஜ வைபம் பெரிய புரட்சிக்காரர், அந்த காலத்திலே எல்லா சட்டத்திட்டத்தையும் உடச்சி எரிஞ்சவர், பெரியவர் அப்படின்னவர். ஒவ்வொரு பெரியவாள்கிட்டையும் நான் பேசுகிறேன். விட்டல்தாஸ் மகராஜ் எல்லாம் நிறைய பெரியவாளத்தை பேசி பழகிருக்கேன். ஒவ்வொருத்தரையும் பேசும்பொழுது அவளுடைய அந்த வார்த்தை நளினங்கள், இந்த வார்த்தை அழகு. விட்டல்தாஸ் மகராஜ் நான் பேசினேன். அவரோட சொந்த ஊரில் கோவில் கும்பாபிஷேகம், அந்த இதுக்காக நான் கூப்பிட்டுருந்தேன், அந்த உபன்யாசத்துக்காக போயிருந்தேன். அப்போ சொல்லியிருந்தேன், இந்த கோவிலில் தான் முதல்ல நான் உட்காந்து ஏகாந்தமாக பஜனை பண்ணிட்டு இருப்பேன். என் பிள்ளையாண்டா உட்காந்து அந்த தகரட பாசம் டும் 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 தட்டின்னு இருப்பான். அப்படி ஆரம்பித்த பஜனை தான் இன்னைக்கு உலகம் முழுக்க பஜனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார். இப்படியே உட்காந்து நான் பாடி தனியாக பஜனை பாடிட்டு இருப்பேன். என் மூத்த பிள்ளை உட்காந்து அவன் பாட்டம் டம் 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 தட்டின்னு இருப்பான். நாங்கள் 2 பேர் தான் பஜனைக்கு. இன்னைக்கு இத்தனை பேர் பஜனையை கேட்டு ஆஹா ஓகோன்ற அன்னைக்கு இந்த ராமன் சந்நிதியிலே நான் உட்காந்துட்டு பண்ண பஜனை தான் இன்னைக்கு இவ்வளவு பெருசா கோவிந்தபுரத்துல பாண்டரங்கன் சந்நிதியை கற்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்குன்னு. அப்படி பண்ண பஜனை இன்னைக்கு அந்த அந்த விட்டல்தாஸ் மகராஜ யாரோ சில பேருக்கு தான் தெரியும். இன்னைக்கு இருக்க பெரிய விட்டல்தாஸ் மகராஜ் அத்தனை பேருக்கும் தெரியும். பெரியவா அதான் இந்த மாதிரி எத்தனையோ பெரியவாள் நான் பார்த்துருக்கேன். பல பேர். ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ரொம்ப பெரியவர். அப்படின்னு அவரோட பேசியிருக்கேன், பக்கத்தில் இருந்திருக்கேன். நன்னா பாப்பார், நன்னா சிரிப்பார், அழகா சொல்லுவார், ரொம்ப ஆச்சரியமா பேசுவார். எல்லா பெரியவாள் சம்பிரதாயத்தெல்லாம் கடந்து வாங்க வெள்ளை. சம்பிரதாயம்ன்றது போகிற பாதை. அதுக்காக மகாத்மாக்களை ஒதுக்கணும்னு எந்த இடத்துலையுமே சொல்லணும். சம்பிரதாய சண்டையில அனுகிரகத்தை இழந்துடக்கூடாது. இன்னைக்கு அதான் நடந்துருக்கு. அனுகிரகத்தை இழந்துடாதீங்க. எத்தனை மத்வ சம்பிரதாய ஆச்சாரிய புருஷா நிறைய பேர் அடியன்னு பார்த்துருக்கேன். மத்வ சம்பிரதாயம், ஸ்மார்த்த சம்பிரதாயம், ஸ்ரீரங்க மாந்தவன் ஆசிரமம், அஹோபில மடம், அவ்வளவு ஆச்சரியம், அத்தனை ஆச்சரியம். அதான் பெரியவா. அதனால பெரியவாள் இடத்துல பேசுறதுக்கான பாக்கியம் கிடைச்சுடுத்தோம்னா பேசிடு. பேசுறதுக்கான பாக்கியம் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுக்கோங்க. அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய விசேஷம். அதான் ஆண்டாள் சொல்ற, மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதன்ன பேருறக்கம் அனைத்தில்ல தாரும் அறிந்தேரோரெம்பாவாய். சைத்தன்ய மகாபிரபு ஒரு ராஜாவிடத்தை பேசுற, ராஜா ராமானந்த ராயன். அவ 2 பேர் பேசுற சம்வாதம் பார்க்கணும், அத்தியாச்சரியமா இருக்கும். அவர் சனாதன கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுவும் பேசுறது. இவர் கேட்பார், என்ன கிருஷ்ணன் அவ்வளோ பெரியவனா அப்படின்ற. உடனே அது பெரிய வியாக்கியானம் பண்ணுவார் சைத்தன்ய மகாபிரபு. அத்தியாச்சரியமா இருக்கும். அதனால பாகவதாள் இடத்துல அவ பேசணும், நம்ம அவ பேச தூண்டி அவகிட்ட விஷயத்தை வாங்கிக்கணும், கிரகிக்கணும்னு சொல்லி அந்த அறிவை ஆண்டாள் சொல்றா. அதை விட்டு கண்டவா கிட்ட எதையோ பேசிட்டு அறிவொன்றும் இல்லாமல் அலையாது. தெரியுமா அவருக்கு திருடு போயிட்டானே, எனக்கு தெரியுமா அப்படின்னு ஆமா 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 ஆமான்னு ஆரம்பிப்பான். அது நம்ம ஜென்மா திருடு போயின்னு இருக்கு, ஆயுசு திருடு போயின்னு இருக்கு, நேரம் திருடு போயின்னு இருக்கு, பகவத் தியானம் திருடு போயின்னு இருக்குன்னு தெரியுது. அதே சத்சங்க விஷயம் அப்படின்னா நம்முடைய பாவங்கள்லாம் திருடு போயிட்டு இருக்கு. 2 மணி நேரம் உட்காருள் அப்படின்னா, இந்த பகவத் விஷயம் வம்பு கேட்டு இருந்தேள் அப்படின்னா நம்ம பாவங்கள் பிராரப்த கர்மாலாம் திருடு போயிட்டு இருக்கு. கொள்ளை அடிச்சுட்டு இருக்கார் பத்மநாபன்.
அதனால பாகவதால் இடத்துல பேசுங்கோ, பாகவத விஷயமா பேசுங்கோ, பகவத் சம்பந்தமான விஷயத்தை பேசுங்கோ. வேதவியாசர் பேசுறாரு இல்லையா நாரதர் இடத்துல, நாரதர் பூர்வ ஜென்ம விற்த்தாந்தம் வரைக்கும் சொல்லி பாகவதம் எழுதுன்றார். சதுஸ்லோகி பாகவதம் வரைக்கும் பேசலாம். அதனால பாகவதாரத்தில் பேசணும்ன்ற அந்த அறிவை இந்த பாசுரத்திலே சொல்ற. அடுத்த பாசுரம் சொல்றா, புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினான் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நின்னாளா கள்ளம் தவிர்ந்து கலந்தேரோ ரம்பாவா. பக்தி விஷயத்தை போஸ்ட்பான் பண்ணப்படாது, நாளைக்கு பார்த்துக்கலாம். பகவத் சங்கல்பம் இருந்தால் நாளைக்கு சத்சங்கத்துக்கு போகலாம், பகவத் கிருபை இருந்தால் திருப்பதிக்கு போகலாம். பகவான் கிருபை பண்ணான்னா நாளைக்கு பத்மநாபனை பார்க்க போகலாம்னு நினைக்கப்படாது. நாளை கட்டாயம் பத்மநாபனை பார்க்கணும்னு ராத்திரி படுத்துக்கணும். பகவான் அனுகிரகம் இருந்தால் நாளைக்கு பத்மநாபனை பார்க்கலாம்னு நினச்சா அதுக்கேற்ற மாதிரியே நமக்கு எதுவுமே போக முடியாதபடி தடசமாகவே வந்து நிற்கும். பகவத் பக்தியில் பகவத் அனுபவத்தில் ஒரு அவசரம் வேணும். கதை வடைக்கிற நேரமாக பத்மநாபர் கோயில் போனால் ஒரு அவசரம் வரும் தெரியுமா? யார் வந்தாலும் பார்த்தா சிரிக்க மாட்டோம், டைமாக எடுத்து. அப்போ என்னடா சந்தோஷம்னா எல்லாரும் நேரமாக எடுத்து ஓடுவான். நம்ம முன்னாடியே போனால் நிறுத்தி பேசுவான், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இந்த நடை அடைக்கிற சமயத்தில் போனால் அங்கே நிற்கிற அவரை சீக்கிரம் போக உள்ளன்னுவான். போலீஸ்காரன்லேருந்து செக்யூரிட்டி கார்டு வரைக்கும் நம்மளை போனால் உள்ளே போகாதேன்னு தடுக்கிறவா கூட சீக்கிரம் போ, நடை அடைக்க போகிறான்னுவான். அந்த மாதிரி ஒரு அவசரம் பகவானை தரிசிக்கிறதுல, அந்த ஒரு அவசரம். சீக்கிரம் 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 ஓடணும். இந்த டிராஃபிக்கில் சிக்னலில் மாட்டிக்கிட்டா சிக்னல் கிடைக்கணும் கிளம்பணும்னு ஒரு அவசரம் இருக்கு பாருங்க. அப்போ தான் முன்னாடி கிளம்பலன்னா ஒரு ஹார்ன் அடிப்பான், பின்னாடி ஒரு 5 பேர் ஹார்ன் அடிப்பான். அப்போ தான் சைட்டில் ஒருத்தன் நுழைவான், 10 ஒரு இத்தனை பேர் என் ஜெயிச்ச தாடிடா அப்படின்னு இருக்கும். அதுபோல ஒரு அவசரம் டெய்லி பகவத் தரிசனம் பண்ணுறதுல வேணும். மலமூத்திரம் வந்துடுத்துனா கூட அவசரம் வந்துடுத்துனா விழுந்தடிச்சு ஓடுறேன் இல்லையா? ஃபோனில் யாராவது பேசுகிறான், ஒரு நிமிஷம் அவசரமாக வருது அப்படின்னு சொல்லி விழுது. கொண்டாட்டி கொஞ்சம் நான் கூட சும்மா இருவோம் அப்படி போடுவோம். சண்டை போடுறது கூட வேணாம், எனக்கு டைம் இல்லை, அவசரமாக பாத்ரூம் வருதுன்னு போயிடுது. அது எந்த இடத்துல இருக்கும்? அதனோட அப்படி சொல்கிறான்னு நினைக்க வேண்டாம். அப்போ அதில் கூட ஒரு அவசரம் இருக்குன்னா பகவத் பக்தியில் அந்த அவசரம் வேண்டாமா? ராமானுஜர் போல ஓடணும், அவசர அவசரமாக ஓடணுமா? சிஷ்யாலாம் கேட்டால், ஏன் சுவாமி இத்தனை வேகம்? கோவில் நிறைய நேரம் திறந்திருப்பார் சுவாமி, அவசரமாக போக வேண்டாம் சுவாமி. ராமானுஜர் சொன்னார், அவசரமாக போகிறேன்னா அவசரமாக மேலே போயிட்டேன்னா, இங்கே அவசரம் இல்லைன்னா அங்கே அவசரமாக போயிட்டேன்னா என்ன பண்ணுறது? அதற்கு முன்னாடி. அதனாலதான் அந்த காலம் அடைவதன் முன்னம் பெரியாழ்வார் சொல்ற, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். ரங்கநாதன் கேட்கிறான், என்னத்துக்குடா கடந்த அலையறாய்? இப்போ உனக்கு ஒன்றும் போகிற டைம்லாம் வரல. ரங்கநாதன் கிட்ட பேசிட்டு இருக்கார். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர் விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலேன் ஆகிலும் நின் அடி அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்வதமையால். உடனே சிரிச்சார் ரங்கநாதன், எதுக்குடா இப்போ போய் சொல்லிட்டு இருக்காய்? அதெல்லாம் கடைசி காலத்தை பார்த்துக்கலாம். அப்போ சொன்னார், எய் பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். ரங்கநாதன் பார்த்தார், இவ்வளோ அட்வான்ஸாக ஒரு புக்கிங்காடா அப்படின்னா. நான் மறந்து போயிடுவேன்ப்பா. ஏதோ இன்னைக்கு ஏதோ உன் மேலே ஒரு அபிமானம் வந்து, உன் மேலே நம்பிக்கை வந்து, ரங்கான்னு சொல்ல தோணி உங்ககிட்ட ஒப்படைக்கணுன்ற ஒரு புத்தி வந்திருக்கு. 5 நிமிஷம் கழித்து அதே புத்தி இருக்குமான்னு தெரியாதுப்பா. நான் ஸ்திர புத்தி இல்லாதவன், காமவயப்பட்டவன், பொறாமை வயப்பட்டவன், பிராரப்த கர்மாவில் மாட்டிண்டு சோண்டுன்னு இருக்கிறவன். எனக்கே தெரியலை ஏன் கோச்சுக்கிறேன், ஏன் பயப்படுறேன், ஏன் அழறேன், ஏன் புலம்புறேன். பெரிய விஷயத்தில் ரொம்ப தைரியமாக இருக்கா, சின்ன விஷயத்தில் பயந்து போயிடும். சில ஸ்திரீகள்லாம் பார்க்கலாம், எல்லாத்தையும் ஜெயிப்பா. கரப்பாம்பூச்சிக்கு விழுந்தடிச்சுன்னு ஓடுவான், வார்த்தை விட்டு வெளில. என்னமோ மாமா அடிக்க வரா மாதிரி ஓடுவான். ஆன்னு ஒரு கற்றுவா. வீட்டை என்னமோ ஆசை பார்த்தா கரப்பாம்பூச்சிக்கு பயந்து ஓடுவான். அதை விட பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் தாங்கியிருப்பான், மாமியார் கொடுமையெல்லாம் தாண்டி வந்திருப்பான். ஆனால் ஒரு கரப்பாம்பூச்சிக்கு பயந்தடிச்சு ஓடுவான். அந்த மாதிரி ஒரு கூட்டம்பா நான். ஸ்திரமில்லாதனால் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. ஒரு அவசரம் வேணும், இப்பயே அனுபவிச்சிடணும் அப்படின்னு ஒரு அவசரம் வேணும். அதான் ஆண்டா சொல்ல, பள்ளி கிடத்தியோ பாவாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே.
சரீரம் கிடச்சிருக்கு, ஜென்மா கிடச்சிருக்கு, இந்து தர்மா கிடச்சிருக்கு, அனந்தபுரம் கிடச்சிருக்கு, பத்மநாபன் கிடச்சிருக்கான். அப்போ டெய்லி போய் அனுபவிக்க வேண்டியது தானே. வாரத்தில் ஒரு நாள் நான் பத்மநாபன் கோவிலுக்கு போவேன், டைமே கிடைக்கிறது இல்லை. காத்தால எழுந்து 6 மணிக்கு வேலைக்காரி வருவா, 7 மணிக்கு தண்ணி வரும், 8 மணிக்கு சொந்தக்காரா வருவா, 8:30 மணிக்கு ஆற்ற விட்டு இறங்கணும். ஒரு நாள் பூமி விட்டு இறங்கி போகிறோம். அதுக்கு முன்னாடி அல்லவா அவசரம் போகணும். 6 மணிக்கு நானும் டெய்லி ராத்திரி படுக்கிற 11 மணி ஆகிடுறது. 6 மணிக்கு எழுந்து எல்லா வேலையும் பண்ணி முடிச்சு விட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் தேவைன்னு இருக்கு. இதுக்கு மேலே எங்கே கோவிலுக்கு போகிறது அப்படின்னு. அப்போ ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடி எழுது 3:30 மணிக்கு வந்து பெருமாளை தரிசனம் பண்ணிட்டாவது போயிடுங்க. ஒரு நாளாவது பண்ணிடுங்க. ஆராட்டுக்கு நடக்கணும்னு ஆசையாக இருக்குது, பார்க்கலாம். அடுத்த வருஷமாவது நடக்கட்டும். அடுத்த வருஷம் இருக்க போகிறோம் கேரண்டி மாதிரி. என்னமோ பத்மநாபர் எழுதி கொடுத்துட்டா மாதிரி, இந்த தேதி வரைக்கும் நீங்கள் இருக்கலாம், இன்ஷூர் பண்ணி கொடுத்தா மாதிரி. இந்த ஆராட்டுக்கு உடம்புல தெம்பு இருக்கா, ஓடிடணும். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிபும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்தம் சமர்ச்சய அச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு கிருஷ்ணம் லோகயலோச்சனத்வய ஹரேர்கச்சாங்கிரி யுக்மாலயம் ஜிக்ரக்ராண முகுந்த பாத துளசிம் மூர்தன்னம் அதோக்ஷஜம். அவசரமாக சொல்றார் குலசேகராழ்வார் முகுந்தமாலல். கண்ணே ஹரிய பாரு, கையே தாளம் போடு, கைங்கரியம் பண்ணு, அர்ச்சனை பண்ணு, கால்களே ஓடு. ஓடணும், அக்கிட்டு ஓடணும், விழுந்தடிச்சுண்டு ஓடணும். அப்படி ஓடினா சுத்தம். அதனால ஆண்டாள் சொல்லார், குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவா நீ நன்னாளால். நல்ல நாள் வாய்ச்சிருக்கு, தள்ளி போடாத. ரிட்டையர் ஆன பிறகு பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காது. இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ பகவத் அனுபவிச்சு வச்சுடும், நாளைக்கு இருந்தா பார்த்துக்கலாம். இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ நாம ஜபிச்சு வச்சுடுங்கோ, நாளைக்கு இருந்தா பார்த்துக்கலாம். வயிறு கொள்ள கொள்ள சாப்பிட்றோம் இல்லை, முட்டை 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 இதுக்கு மேல முடியாதுன்ற ஒரு ஸ்திதி வரைக்கும் உள்ள தள்ளிண்டே இருக்கணும். டாக்டர் சொல்லிட்டார், நிறைய சாப்பிடாதீங்கோ, அரை வயிறா சாப்பிடுங்கோ, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்கோ. நிறைய பேர் சாப்பிட்றோம், ஃபுல் வயிறு சாப்பிட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றோம். அவசரம் அந்த உள்ளுக்குள்ள திணிக்கணும்ன்ற. அதுபோல ஆத்மாவுக்குள்ள பகவானை திணிக்கணும், வாய்க்குள்ள நாமஜபத்தை திணிக்கணும். இந்த குப்பைக்காரி வரான்னா குப்பையை போட்டு அழுத்தி எழுத்து திணிப்பேன் பாருங்க. இருக்கிறதே ஒரு மினிட் என்னடா, நான் 4 கத்திரிக்காய் தோல் அதை கொண்டு போடுறதுக்கு, அது நாளைக்கு போட்டால் ஆகாது, இன்னைக்கே கழிச்சுடணும். அதுதான் ஆண்டாலும் சொல்ற, இன்னைக்கே கழிச்சுடு பாவத்தை, போஸ்ட்பான் பண்ணாத, இன்னைக்கே கழிச்சுடு பிராரப்தத்தை, நாளைக்கு மிச்சம் வச்சுக்காத. இதுல எல்லாத்திலையும் இந்த அவசரம் இதுல வேணும். கள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து. அதுல யாரோ ஒருத்தர் லைட்டு ஃபேனை போட்டு போயிருப்பான். சில பேருக்கு இதே வேலை தான், யார் ஃபேன் லைட் போட்டுருக்காலும் போய் ஆஃப் பண்ணிட்டு திட்டுறதே வேலை. அது ஒரு அவசரம். அண்டத்துக்கு ஃபேன் ஓடிருக்கு, என்னமோ அவ இப்படி போயிருப்பா, அவ அப்படி வந்திருப்பா. ஒரு 30 செகண்ட் ஆயிருக்கும். இந்த 30 செகண்டுக்கு பத்திட்டு வர்றது இங்கே 30,000 கோடி ஜென்மா போயிடுது. அதை பற்றி ஒரு அவசரமே வரமாட்டேங்கிறது, ஒரு ஆவேசமே வரமாட்டேங்கிறது. ஆண்டாள் சொல்றா, பள்ளி கிடத்தியோ விட்டுடாது, கடைசிருக்கே மிஸ் பண்ணிடாது. இந்த ட்ரெயின் மிஸ் பண்ண போறோம்னா ஓட்டம் ஓடுவோம் பாருங்க, ஒரு அவசரமா 10 பேரை தள்ளி விட்டுட்டு 5 பேரை மிதிச்சுட்டு பெட்டியால் அடிச்சுட்டு போய் ஏறி உட்காரும். அதில் யார் பெட்டியெல்லாம் தூக்கி போட்டு நம்ம இடத்துல உட்காந்து ஒரு மூச்சு வாங்கும். அது திருவனந்தபுரத்துக்கு லேட்டாக கிளம்பியே பழக்கம். ஏன்னா எல்லாம் பக்கத்தில் சொகுசாக வச்சிருக்காரு பாருங்க, கொழுப்பு உங்களுக்குலாம். பத்மநாபர் பகு சொகுசாக வச்சிருக்காரு. தடிக்கு விழுந்தா பஸ் ஸ்டாண்டு, திரும்பி பார்த்தா ரயில்வே ஸ்டாண்டு, சும்மா நடந்து போனால் ஏர்போர்ட் ஏர்போர்ட் வந்துடுறது. அதனால என்னடா, 6:45 வண்டிக்கு 6:40 ஆத்தையும் இறங்குவோம். அதில் குறுக்க அப்படி ஓடி இப்படி ஓடி அப்படி கரெக்டா. இதில் நாங்கள் சீக்கிரம் கிளம்பினா கூட சீக்கிரம் கிளம்பாதீங்க வேறு அறிவுரை வேறு எங்களுக்கு. நாங்கள்லாம் மெட்ராஸ் பாம்பேலாம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துருக்காள். எங்களை எதுக்கு குறிச்சி இவ்வளோ அவசரப்படுறேன், ரிலாக்ஸ்டாக போகலாமே அப்படின்றா. எங்களுக்கு 10 வரும். என்ன அநியாயமாக இருக்கு. சரி, இவாளுக்கு தான் போக பிடிக்கும், நாங்கள் போனால் எங்களையும் விட மாட்டோம். சகவாச தோஷம் பாரத கர்மா. அது அவசரம் வேணும். பகவான் அடையணும், பகவான் அனுபவிக்கணும். ஒரு அவசரம், ஒரு துடிப்பு துடிக்கணும். இந்த ஃபோனில் பேசிட்டு இருப்போம், டக்குன்னு ரேஞ்ச் கிடைக்காது.
உடனே எங்க ஓடுறோம் எதுவும் தெரியாது. அலோ 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 கேட்கறதா, இப்ப கேட்கறதா, இப்ப கேட்கறதா, இப்ப கேட்கறதா, திருமுக்கு வந்துட்டு அடுத்த வாசல போய் நின்று இருப்போம். பேசுறது நம்மாத்து விஷயம், சண்டை போட்டுட்டு இருப்போம். அறிவே இல்லை அவளுக்குன்னு அடுத்த வாசல்ல போய் அத்தனை வருஷம் அறிவே கிடையாதான்னு. அவ பரவாயில்ல, அப்பதான் வாசல்ல போட்டு பேப்பர் படிப்பா. ஏன்னா நான் பேப்பர் படிக்கிறதுக்காக இல்லை, வம்பு கேட்கறதுக்காக. திருவனந்தபுரத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதா எல்லாம். அப்ப இந்த விஷயத்துல எல்லாம் ஒரு அவசரம் இருக்கு பாருங்க. ஒரு மொபைல் ரேஞ்சுக்கு ஒரு அவசரம் வருது பாருங்க. கட் ஆயிடக்கூடாதுன்னு மொபைல் அப்படி பேட்டரி டவுன் ஆகுறதா கடகடன்னு போய் சார்ஜ் பண்ணுவான். உசுரை சார்ஜ் பண்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவான். சார்ஜ் பண்ணிட்டே இருப்பான், இப்படி பார்த்துட்டே இருப்பான். அதுபோல ஒரு அவசரம். ஆத்மாவை சார்ஜ் பண்ணிக்கணும், மனசை சார்ஜ் பண்ணிக்கணும். குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரம்பாவா. ஒலிம்பிக்ல ஓடுறான்ல மெடலுக்கு, அதுபோல பகவான் அடையறதுக்கு ஓடணும். போஸ்ட்பான் பண்ணாதே, தள்ளி விட்டுடாதே அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்திலே சொல்றான். 13 பாசுரம் ஆகிருக்கு, இன்னும் 17 பாசுரம் இருக்கு, முடிச்சிருவோம். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம், அந்த டென்ஷன் எனக்கே இல்லை, உங்களுக்கே டென்ஷன். அப்படி ஒவ்வொரு அறிவா இது நிறைய விஸ்தாரமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஒவ்வொரு பாசுரத்தையும் நிறைய அனுபவித்து சொல்லணும், சமயம் இல்லை. இருக்கிற 5 நாளைக்குள்ள இதில் இருக்கக்கூடிய ரகசிய அறிவு. இன்னும் ஒரு விதத்தை சொன்னோம்னா, நான் கத்துண்ட விஷயங்கள் திருப்பாவையில் பகவான் என் மரமண்டைக்கு உணர்த்திய விஷயங்களை குழந்தை போல சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இதுலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டு நீங்கள் பக்தி பண்ணலன்னா அதுவே பரம பிரயோஜனம். மீதி பாசுரம் 2 நாளில் முடிச்சு. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 கிருஷ்ணா ராதே